ரைட். இந்த செஷனுக்கு வந்தமைக்கு நன்றி. மக்களும் ஜாயின் பண்ணுவாங்க, லேட்டாக ஜாயின் பண்ணுவாங்க. வீக் டேஸு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஃபைன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபினான்ஸ் பற்றி. இன்று இளைஞர்களுக்கு நிறைய, வாலிபர்களுக்கு நிறைய, யூத் பீப்புளுக்கு வந்து இந்த ஃபினான்ஸ் பற்றிய நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்குங்கிற ஒரு கவலையான விஷயம். நிறைய நிறுவனங்களுக்கு நான் பல்வேறு தலைப்புகளில் பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதில் சில நிறுவனங்களுக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பற்றி கிளாஸ் எடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது. நிறைய பேட்சஸ் எடுத்திருக்கேன். ஒரே கம்பெனியில் 10 பேட்ச் 15 பேட்ச் அதெல்லாம் எடுத்திருக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாது ஃபினான்ஸில் எப்படி மேனேஜ் பண்ணுறது தெரியாது. ஃபினான்ஷியலோட உள்ள இன்சைட்ஸ் நிறைய தெரியவே தெரியாது. ஏதோ வருது செலவழிக்கிறாங்க, ஏதோ ஒரு செலவழிக்கிறாங்க. பட் அந்த பேசிக் என்னன்னு தெரியாமல், இந்த அடிப்படை என்ன, அடிப்படை கல்வி, பணத்தை பற்றி அடிப்படை கல்வி பள்ளியிலும் கிடையாது, கல்லூரியிலும் கிடையாது. குடும்பத்தில் அப்பா அம்மாட்டிருந்து கற்றுக்கிட்டா உண்டு. இல்லை என்றால் ஒரு பணம் வரும்பொழுது எப்படி மேனேஜ் பண்ண வேண்டும் தெரியாது. எனக்கு தெரியும் சில நபர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்கும் நபர் மிக மிக கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறவன் என்னோட பயிற்சி கூட அட்டன் பண்ணியிருக்கான். வேலை தேடி இருக்கேன், வருமானமே கிடையாது வீட்டில். அப்படி இந்த பையனுக்கு திடீரென்று உடனடியாக ஒரு வேலை அவனுக்கு கிடைச்சிது. கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபா சம்பளத்தில் அவனுக்கு வேலை கிடைச்சிது. ஐ எம் ஹாப்பி அவன் வேலை கிடைச்சதுன்னு சொல்லி. ஆனால் ஒரு 6 மாதம் கழித்து அவனை நான் பார்க்கிறேன். வண்டி வந்து 1,5 லட்ச ரூபா வண்டி, மொபைல் வந்து 1 லட்ச ரூபா மொபைல். எப்படி சார் வண்டி, எப்படி சார் இருக்கு, மொபைல் எப்படி சார் இருக்குன்னா, ஐ எம் ஹாப்பி. பட் அவன் குடும்ப சூழ்நிலை அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். கொஞ்சமான வெயிட் பண்ணி கொஞ்சம் பணத்தை சேர்த்தாவது பண்ணியிருக்கலாம், குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். எடுத்த உடனே சம்பளத்தை பூரா வந்து இஎம்ஐக்கு கொடுக்குற மாதிரி லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டான். இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டு 2 months பேக் அவனை சந்திக்கும் பொழுது, நான் அந்த வேலையை விட்டுட்டேன், வேறு வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா. ஏன்பா விட்டுட்டேன், இஎம்ஐலாம் கட்ட வேண்டியிருக்குமே, வண்டி கட்டணும், மொபைல் கட்டணுமே, அதெல்லாம் இருக்குது சார், அங்கங்கே மேனேஜ் பண்ணி கட்டிகிட்டு இருக்கேன். இந்த நிலைமை. ஸோ ஒரு இளைய வயதில், ஒரு 25 28 வயதில் வந்து ஃபினான்ஸை பற்றி அவனுக்கு தெரியாதனால ஒரு பெரிய ட்ராப்பில் மாட்டுறான். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், லாட்ரி டிக்கெட்டில் பரிசு விழுந்தவர்களில் 97% மக்கள் என்டையர் முழு பணத்தையும் 3 வருடங்களில் இழந்திருக்கிறார்கள் என்று ஒரு சர்வே சொல்லுகிறது. அப்போ பணத்தை மேலாண்மை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியல. ரிட்டையரிங் ஸ்டாஃப், கவர்மெண்ட் இல்லை ரிட்டையரிங் ஸ்டாஃபுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ நிறைய பென்ஷன்ஸ் பற்றி நிறைய பார்க்கும் பொழுது, வாழ்க்கையில் நிறைய பேர் சந்திக்கும் போது, பல சர்வே பார்க்கும் பொழுது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாலாம் பார்க்கும் பொழுது, ரிட்டையர்ட் ஆனவங்க அந்த ஃபண்ட்ஸை எவ்வளோ வருஷத்துக்கு அதை வச்சிருக்கிறாங்க, அந்த பணம் குறையாமல் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஹார்ட்லி 10 to 20% பீப்புள் தான் அந்த பணத்தை அப்படியே குறையாமல் வச்சிருக்கிறாங்க. நிறைய ஒரு 42% பீப்புள் வந்து ஆல்மோஸ்ட் வித்தின் 5 இயர்ஸ்க்குள்ள அந்த பணத்தை காலி ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் காலி ஆயிடுச்சு. ஒரு 20% பீப்புள், 25% பீப்புள் தி ஹேவ் டு கோ ஃபார் சம் அதர் ஜாப் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க 60 வயசுக்கு மேலே. ஸோ கரெக்டாக மேனேஜ் பண்ணுறவங்க ஒரு 30%, 40%, 50 உள்ளதான் கரெக்டாக மேனேஜ் பண்ண தெரியுது, பெரிய பணத்தை மேனேஜ் பண்ண தெரியுது. அப்போ அடிப்படையான சில விஷயங்கள் நமக்கு தெரிய வேண்டி இருக்குங்கிற ஒரு விஷயம். இது உடனே நான் இன்னைக்கு பிளான் வந்து இன்னைக்கு இது வந்து உடனே ஏதோ ஒரு சேவிங்ஸ் பிளான் உங்களை தலையில் தட்டுறதுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. அடிப்படையில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஸோ சில விஷயங்கள் பிபிடி மூலமாக நான் காமிக்கிறேன், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மூலமாக நான் காமிக்கிறேன். பவர் பாயிண்டை ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸில் தெரியும்னு நினைக்கிறேன். ரைட், தெரிய ஆரம்பிச்சு. ஸோ அடிப்படையில் பணம் பற்றிய ஒரு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான். ஸோ சிறு வயதில் எத்தனை பேர் வீட்டில் வந்து இந்த மாதிரி உண்டியல்லாம் வச்சிருக்கிறாங்க? எத்தனை பேர் வீட்டில் உண்டியல்லாம் பார்த்துருக்குறீங்க? எத்தனை வீட்டில்? ரைட். வேற யாரு? சின்ன வயசுல ஒரு சேவிங்ஸ் ஹேபிட்டை குழந்தைகளுக்கு உள்ள இன்கிட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன விஷயம் இதுதான். உனக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் பீஸ் அதில் போடு, பர்த்டேக்கு ஏதாவது கிஃப்ட் வந்தால் போடு, யாராவது பணம் கொடுத்தா அதில் போடு. சிறிய வயதிலேயே நமக்கு ஒரு சேவிங்ஸ் பழக்கத்தை, அவரோட இம்பார்ட்டன்ஸை பற்றி நம்ம தெரியப்படுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதான். இது தவிர நான் பள்ளி படிக்கிற காலத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்டாம்ப் ஒன்று வைப்பாங்க, 50 பைசா ஸ்டாம்ப். ஆளுக்கு ஒரு புக் கொடுத்துருவாங்க, என்னென்ன பணம் இருக்கோ கையில் கிடைக்கும் பொழுது அதை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போய் அந்த ஸ்டாம்பாக வாங்கி அதில் ஒட்டி வச்சுக்கிட்டே வாங்க. இந்த இயர் 2ல் 1 இயர் கழிச்சு 2 இயர்ஸ் கழிச்சு அந்த புக்கு ஃபுல்லாகிடுச்சுன்னா அதை கொடுத்து பணமாக மாற்றி கொள்ளலாம் என்று அதை நான் பண்ணியிருக்கிறேன்.
சின்ன வயதில் பண்ணியிருக்காரு. 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்லாம் அதை பண்ணியிருக்காரு. ஸோ சிறிய வயதிலேயே இது ஒரு பணத்தை பற்றிய ஒரு விஷயம். ஸோ அது இன்னைக்கு டேட்டில் எத்தனை பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு இந்த பழக்கத்தை உருவாக்கியிருக்காங்க, அது மிகப்பெரிய கேள்வி. எத்தனை பெற்றோர்கள் இந்த மாதிரி தாண்டி வந்திருக்காங்கிறது மிகப்பெரிய கேள்வி. ஸோ ஹவு த மணி ஒர்க்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பணம் பற்றிய நிதி பற்றிய முடிவு எடுப்பதற்கு சில விஷயங்கள் நமக்கு தேவையாக இருக்குது. எஃபெக்டிவ் யூசேஜ் ஆஃப் மணி அப்படிங்கிறதான். இப்போ வந்து பணம் எவ்வளவு வந்தாலும் காணவில்லை என்று சொல்கிறவர்கள் பார்க்குறோம். குறைந்த பணத்தை வைத்து நிம்மதியாக வாழ்க்கை வாழ்கிறோம்னு என்ன பார்க்குறோம். இந்த குறைந்த பணத்தை அழகாக மேனேஜ் பண்ணி வாழ்கிறவங்களையும் பார்க்கணும். கவுன்சிலிங் வர ஆளுக்கு நிறைய பேர் பார்க்குறேன். மாதம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாத்தியம் பண்ணுறவங்க நிறைய பணத்தை மேனேஜ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு இந்த ஃபினான்ஷியல் கவுன்சிலிங் கேட்டு வந்திருக்கிறாங்க. திருப்பி நான் ரூட்லாம் போட்டு கொடுக்குறேன் அவங்களுக்கு. அப்போ இவ்வளோ பணம் இருந்தால் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கணுமே நம்ம நினைக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு 500 ரூபா தான் சம்பாதிக்கிறவங்க, 200 ரூபா தான் சம்பாதிக்கிற, 300 ரூபா சம்பாதிக்கிற மக்கள் வந்து ஹாப்பியாக நிம்மதியாக தூங்குற மக்களை பார்க்குறோம். ஸோ இட்ஸ் நாட் த குவான்டம் ஆஃப் மணி, ஹவு வி மேனேஜ் அப்படிங்கிறது தான். எவ்வளோ பெரிய தொகை அப்படிங்கிறது கிடையாது. ஹவு வி மேனேஜ் த வாட் எவர் த இன்கம் வி கெட், அதுக்குள்ள லிவிங் வித்தின் த மீன்ஸ், வருமானத்திற்குள். நிறைய நிறுவனங்கள் போகும்போது எல்லாருமே பொருளாதாரம் வரும்போது எல்லாருமே பயங்கரமாக சொல்லுவோம், சார் காணல சார் பணம், காணல சார் பணம். யாருக்கு பணம் காணிருக்குன்னு சொல்லிருங்க. இருக்கிற பணம் போதுன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க? வெரி ரேர். இவ்வளோ பணம், ஐ ஹாவ் எனஃப் மணி சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஐ ஹாவ் எனஃப் மந்த்லி சேலரி அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஸோ பணத்தை கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியுது அப்படி சொல்ல முடியும். மற்ற எல்லாருமே பணம் காணல சொல்லுவாங்க. ஸோ பணத்தை நிர்வகிக்க 2 ரூல் தான். உலக யூனிவர்சல் ரூல் 2 தான். ஒன்று, வருமானத்திற்குள் வாழ வேண்டும். இல்லை வருமானத்தை கூட்டணும், அவ்வளோதான். செலவை குறைச்சிட்டு வருமானத்தை கூட்டணும். வருமானத்துக்குள் செலவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நம்ம செலவுக்கு ஏற்றபடி வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். அது எங்கே சார், நான் ஆஃபீஸ் வந்துடும், ஃபேக்ட்ரிக்கு வந்துடும், காலையிலேருந்து இரவு வரைக்கும் முடியல சார், இதுக்கு மேலே நான் எங்கே சார் பண்ணேன்? நியாயம்தான், டைம் இல்லை. அப்போ ஏதாவது ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் லீவு கிடைக்குதுன்னா அதில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் அதில் ஒரு 500 ரூபா சம்பாதிக்க வழி இருக்காவ தெரிஞ்சுக்கோங்க. இல்லை இருக்கிற ஹாபியவாது காசாக்க முடியுமா பார்த்துக்கோங்க. எவ்வளோ வழிகள் நம்ம சொல்கிறோம். ஸோ எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த அவைலபிள் மணி தான். எவ்வளோ வருகிறதோ அதை கரெக்டாக. இப்போ எதிர்காலத்துக்கு திட்டமிடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னைய ரேட்டில் நிறைய பேருக்கு, இளைஞர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு 25 வயசுலேருந்து 30-35 வயசு உள்ளவங்களுக்கு எதிர்காலத்துக்கு திட்டமிடுதல், சேவிங்ஸ் சொன்னால் கோவம் வரும். நிஜமாவே சார் அதெல்லாம் நடக்கிற காரியமா சார்? குடும்பத்துக்கு செலவுக்கே காணல. அப்படிதான் அவங்களுடைய ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் த மணி அப்படிங்கிறதுனால எதிர்காலத்துக்கு சரியான திட்டம் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். ஸோ பேசிக் ஃபினான்ஷியல் கான்செப்டை சரியாக புரியாததுனால, இப்போ எதுக்காக ஃபினான்ஷியல் லிட்ரஸி, இந்த ஒரு அறிவு, கல்வி அறிவு அபவுட் த மணி ஏன் இம்பார்ட்டன்ட் கேட்டால், எப்படி மேனேஜ் பண்ணணும் நம்ம தெரிஞ்சுக்கணும். செலவு பண்ணும் பொழுது அதில் ப்ராப்பர் கண்ட்ரோல் நமக்கு இருக்கணும். நம்ம சேவிங்ஸை அதிகப்படுத்தி பண விஷயத்தில் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கணுங்கிற லெவல். 4வது, எப்படி எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோம். அது இந்த பார்ட் இன்னைக்கு தொட போகிறதே இல்லை. இது ஒன்லி பார்ட் 1 தான். அது பார்ட் 2 3 தான் அதை பற்றி அதிகமாக வரும். பார்ட் 1 பேசிக்காக நமக்கு எதனால் ஃபினான்ஷியல் லிட்ரஸி தேவை அப்படின்னு கேட்டால், ஃபினான்ஷியல் கோல்ஸ் இருக்கான்னு கேட்டால் நிறைய பேருக்கு இல்லை. எதிர்காலத்தில் என்னென்ன செலவுகள் இருக்கும், இல்லை எதற்காக நீங்கள் பணம் சேர்க்க வேண்டும், என்னென்ன விஷயங்களுக்கு பணத்தை சேர்த்தே ஆக வேண்டும். இது நிறுவனங்கள் பண்ணும்போது சில விஷயங்கள் ஃபன்னியான விஷயங்கள். நிறைய பேர் பேச்சுலர்ஸ் நான் சந்திச்சிருக்கேன். சார் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை சார், நாங்கள் பேச்சுலர் ரொம்ப ஜாலியாக இருக்கிறோம் சார், சம்பாதிக்கிறோம், ஊருக்கு போகிறோம், 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு போகிறோம், அம்மாட்ட கொஞ்சம் ரூபா கொடுக்குறோம், ஹாப்பி சார், ஃபைன், ஹாப்பி. நான் சில்லற கணக்கு மட்டும், ஒரு சின்ன கணக்கு மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டேன். ஃபினான்ஷியல் கோல்ஸுங்கிறது இது வரைக்கும் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறத எழுதுங்க அப்படி. எதிர்நோக்கி இருக்கும் செலவுகள் அப்படிங்கிற லிஸ்ட்டு போடுங்க அப்படின்னு. அதெல்லாம் பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார், லிஸ்ட்டு போட்டால் தெரிஞ்சுட்டு போகுது அப்படின்னு. ஸோ கல்யாணம் ஆகாதவங்கலாம் உங்களோட கல்யாணத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகும் லிஸ்ட்டு கணக்கு போடுங்க. அது 50,000 போட்டாங்க, 1 லட்சம் போட்டாங்க, 2 லட்சம் போட்டாங்க, ரைட். ஏன்னா நம்ம குடும்பத்திற்கு ட்ரெஸ்லாம் எடுக்கணும், மேரேஜுக்கு நம்மளோட செலவு இருக்கும், பையன் சைட்லேயே செலவு. பெண்களாக இருந்தால் அவங்களோட செலவில் ஜுவல்ஸ் எவ்வளோ வாங்கணும், ட்ரெஸ்ஸஸ் எவ்வளோ வாங்கணும், மேரேஜ் செலவு, அது ரைட்டு. ஸோ அந்த கணக்கு எழுதிட்டீங்களேன்னு சொல்லி கேட்டேன். ரைட். அடுத்தது மேரேஜ் ஆகும்போது கையில் கொஞ்சம் பணம் இருக்கணுமா இல்லையா? வெறும் சம்பளத்தை மட்டும் நம்பி நீங்கள் திருமணம் பண்ண முடியுமா? கையில் ஒரு 10,000 20,000 50,000 இருந்தால் தான் அந்த பெண்ணை வெளியே கூட்டு போகிறதுக்கு, வெளியூர் கூட்டு போகிறதுக்கு கையில் கொஞ்சம் பணம் வசதி இருக்கணும். அதுக்கு ஒரு சேவிங்ஸ் தேவையா இல்லையா?
எழுதிக்கோங்க. ஒரு 10,000 20,000 50,000 எழுதிக்கோங்க. அடுத்தது, ஒரு வருடத்தில் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்போ அந்த ஒன் இயர் அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக செலவுகள்லாம் இருக்குது. அப்போ சம்பளத்துக்குள்ளே இன்னி ரேட்டில் சம்பளம் கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னா செலவுகள் என்ன பண்ணணும்? டாக்டர் விசிட் எவ்ரி மந்த் டாக்டர் விசிட் பண்ணணும், மெடிசின்ஸ் வாங்கணும். ஸோ அது ஒரு கணக்கு போட்டுங்க, பட்ஜெட் போட்டுக்கோங்க. அது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரூபா செலவாகும்? சம்பளம் தான் கரெக்டாக போயிட்டுருக்குங்க, அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவாகும் எழுதிக்கோங்க. ஸோ டெலிவரி ஆன பிறகு டெலிவரி எக்ஸ்பெண்டிச்சர் பொண்ணு வீட்டில் பார்க்கலாம், இல்லை நீங்கள் பார்க்கணும், கொஞ்சம் பணம் தேவைப்படலாம். அடுத்தது, ஒரு வீடு வாங்கணும் உங்களுக்கு ஆசை இருக்குதா? கண்டிப்பாக வாங்குங்க சார். யார் வீடு வாங்கினாலும் அதில் மார்ஜின் மணின்னு ஒன்று இருக்குது. நம்மளோட வாங்குபவருடன் பங்களிப்பு ஒன்று இருக்குது, நம்மளோட ஷேர் ஒன்று இருக்குது. 100% வங்கியில் லோன் தர மாட்டாங்க. ஸோ அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் லோன் தருவாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு 80 to 85% தான் தருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 15% ஆஃப் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் நம்ம கையில் தான் போடணும். இப்போ கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் வீடு வாங்கணும்னு நினச்சாருன்னா கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபா நம்ம கையிலேருந்து போடணும். 50 லட்ச ரூபா வாங்கணும் அப்படின்னா 7.5 லட்ச ரூபா. இது தவிர அந்த பட்ஜெட்டில் வராத செலவுகள் கேட்டால் அந்த ப்ரொமோட்டர் சில விஷயம் கேஷாக கேட்பாரு. இதுக்கெல்லாம் வந்து பில்லு கிடையாது சார், இது எம்இஎஸ்க்கு நான் லஞ்சம் கொடுத்தோம், வாட்டருக்கு கனெக்ஷனுக்கு லஞ்சம் கொடுத்தோம், இந்த செலவுகள் இருக்குது, அந்த செலவுகள் இருக்குது, அதெல்லாம் வந்து கார் பார்க்கிங்கே கூட கையில் தான் கேஷாக வாங்கிப்பான். வீடு எக்ஸ்ட்ரா டிவியேஷன் இருக்கலாம் கையில் கேஷாக தான் வாங்கிப்பான். ஸோ அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் 5 லட்சம் 3 லட்சமாவது குறைஞ்சது தேவைப்படும். ஸோ குறைந்தது ஒரு 15 லட்சம் 10 லட்சம், இல்லை ரொம்ப குறைஞ்சது ஒரு 8 லட்சம் 9 லட்சம் தேவைப்படும். ஒரு வீடு வாங்க வந்தால் நம்மளுடைய பங்கு தேவை. அதுக்கப்புறம் மிச்சம் லோன் கொடுப்பாங்க, இஎம்ஐ, அது அடுத்த கணக்கு. அடுத்தது 3.5 வருடம் கழித்து குழந்தைய ஸ்கூலில் சேர்க்கணும், ப்ரீகேஜி சேர்க்கணும். கிண்டர் கார்டனில் சேர்க்கும் பொழுது இன்னி ரேட்டில் எவ்வளவு டொனேஷன் கேட்குறாங்க? 1 லேக் குறைஞ்சது தான் ஸ்கூலும் கிடையாது, குறைஞ்சது 1 லேக். ஸோ கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் போனீங்கன்னா 1 லேக் ப்ளஸ் இன்னொரு 1 லேக் 2 லேக்ஸ் அது வருஷத்துக்கு. இனிஷியல் ஃபஸ்ட் இயர், அதுக்கப்புறம் எவ்ரி இயர் 1 லேக். ஸோ அந்த டொனேஷன் அமௌண்ட்டை மட்டுமாவது 1 லேக் எழுதிக்கோங்க அப்படின்னு. ஸோ குழந்தை வளர்ப்பில் வந்து கொஞ்சம் குழந்தை சின்ன வயசில் இருக்கும்போது மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வரும். கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். டாக்டர் போனால் 250 ரூபா, மாத்திரை ஒரு 300 400 ஒரு 500 ஒரு விசிட்டுக்கு, ஒரு மாதத்துக்கு ஒரு விசிட் வச்சுட்டா கூட 500 ஸோ இதெல்லாம் கணக்கு போட்டுக்கணும். என்ன சார் இதெல்லாம் பயமாக இருக்குது? இது தவிர குடும்பத்தில் அப்பா ஏதாவது வெளியே கடன் வச்சுருக்காங்களா, சிஸ்டருக்கு ஏதாவது கல்யாணம் ஆகணுமா, அந்த கமிட்மெண்ட் இருந்தால் அவங்க சிஸ்டர் கல்யாணம் பண்ணுறதா உங்களோட ஷேர் எவ்வளோ இருக்கும், நீங்கள் எவ்வளோ போடணும் எழுதுங்க. குடும்பத்துக்கு ஏதாவது கடன் இருந்தால் நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும் எழுதுங்க. இதையெல்லாம் போட்டு பார்க்கும்பொழுது எல்லாரும், சார் எனக்கு 12 லட்சம் தேவைப்படும் சார், 15 லட்சம் தேவைப்படும் சார், அப்புறம் ஜாலியாக இருக்கிறீங்க, பேச்சுலருங்கிறீங்க, எனக்கு ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லைங்கிறீங்க. எதிர்நோக்கி இருக்கும் கமிட்மெண்ட்டை பேப்பரில் கொண்டாதான் தான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபினான்ஷியல் கோல்ஸுங்கிறது இது இப்போ நீ ரேட்டில் இன்னும் நான் குழந்தை பிறந்து அது 15 வருஷத்தில் படிக்கும்போது எவ்வளோ ஆகும், பெண் குழந்தையா இருந்தால் திருமணம் பண்ணுறதுக்கு 20 வயசில் எவ்வளோ ஆகும், அதை பட்ஜெட்டில் நான் பக்கத்துலேயே வரல. இன்னி ரேட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களே 10 லட்சம் 12 லட்சம் ஒருத்தருக்கு இருக்குது. இந்நேரத்தில் உங்களுக்கு டாஸ்மாக் ஞாபகம் வருமா, ஹோட்டலில் போய் செலவு பண்ண ஞாபகம் வருமா, ஊர் சுற்றின ஞாபகம் வருமா, பார்க்கும்போது கொஞ்சம் பயம் வந்துடுது எல்லாருக்கும். ஸோ இது ஏன் ஃபினான்ஷியல் லிட்ரஸி அவசியம்னு கேட்டால், நம்ம ஃபினான்ஷியலி மன அழுத்தம் வராமல் இருப்பதற்கோ, டெட் ட்ராப் என்று சொல்லக்கூடிய கடன் வகைகள் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கோ, ஓவரால் நம்மளுடைய ஹாப்பி லிவிங் வாழ்றதுக்கு ரொம்ப தேவையான விஷயமா இருக்குது. நம்ம எந்த விஷயங்களை நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், வாங்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு தேர்வு செய்வதற்கு ரொம்ப தேவையாக இருக்குது. ஸோ பணத்திற்கு நம்ம ஏதாவது உழைக்கவில்லை என்றால் பணம் வராது. ஸோ யூ ஹேவ் டு ஒர்க் சம்திங். இல்லைனா பேசிவ் இன்கம் வரணும்னா அதுக்கு எதாவது நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கணும். ஸோ பணம் தான், நிதி மேலாண்மை தான், நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் குடும்பத்தில் பெரிய தகராறுகளாக வருகிறது. குடும்பத்தில் உறவுகள் பாதிக்கிறது, நிறைய விஷயங்கள் சண்டை வர்றதுக்கு ஒரு காசாக இருக்கிறது. சில விஷயங்களை பார்ப்போம், ஏன்னா சரியாக மேனேஜ் பண்ணதுனால. இது எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியல, எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியல. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சார் இன்சூரன்ஸ் கம்பெனியில் சேர்ந்தேன் சார், 3 வருஷம் போட்டால் போதும் சார், 3 வருஷம் கழிச்சு க்ளோஸ் பண்ண போனால் நான் வருஷம் 10,000 போட்டிருக்கேன், 3 வருஷம் 30,000 போட்டிருக்கேன், எனக்கு 1 லட்ச ரூபா தரணும், ஆனால் அவங்க வந்து நான் போனால் 11,300 தான் சார் கொடுத்தாங்க அப்படின்னா. இது எந்த கம்பெனியில் போனாலும் இது போல ஒரு கம்ப்ளைண்ட் பொதுவாக வருகிறது. சில நிறுவனங்கள் பேரை சொல்கிறாங்க. அப்புறம் நான் சொன்னேன், உங்கள் ஏஜென்ட் என்ன சொல்லி சேர்த்தார், வருஷம் 10,000 கட்டினா போதும் சார், 1 லட்சம் ப்ளஸ் மேலே வட்டி சேர்த்து இவ்வளோ வரும் சார் சொன்னேன். 10 மாதம் கட்ட 10 வருஷம் கட்ட சொல்லியிருக்காரு, 10 வருஷம் கழித்து வட்டியோடு சேர்ந்து வரும்னு சொல்லியிருக்காரு. ஸோ கான்ட்ராக்ட் போட்டது 10 வருஷம், வருடம் நான் 10,000 கட்டுவேன் என்று, 10 வருடத்துக்கு நான் கட்டுவேன் என்று கான்ட்ராக்ட் போட்டுருக்கீங்க. உங்களை யார் 3 வருஷத்தில் க்ளோஸ் பண்ண சொன்னாங்க சார்? 3 வருஷம் கட்டினா போதும் சார்னு சொன்னார் சார். நல்லா புரிஞ்சுக்கல அப்படின்னு. 3 வருடம் கட்டி நிறுத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னே தவிர
ஃபர்தராக கட்ட முடியல அப்படின்றால் நிறுத்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அந்த 3 வருஷம் பணம் அங்கே இருக்கும், 30,000 இருக்கும். இன்னொரு 7 வருஷம் விட்டுறணும். ஸோ 10 வருஷம் அந்த டியூ டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 30,000 அது கொஞ்சம் வட்டி சேர்த்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் 30,000 வருது பெரிய விஷயம் 10 வருடம் முடியவில்லை. ஏனென்றால் அது சில கணக்கெல்லாம் இருக்கு. ஸோ ஏன் சார் 11,300 தான் கொடுத்தாங்க, ஏன் 11,500 தான் கொடுத்தாங்க, நம்ம கொடுத்த 30,000 கொடுக்கலையே சார், அதுக்கு வட்டி என்னாச்சுன்னாங்க. அதுதான் சொன்னேன், கான்ட்ராக்ட் நீங்கள் படித்து பார்க்கல, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்க்கல. அதில் 10 வருடங்களுக்கு நான் ஒப்பந்தம் போட்டு உள்ள போறீங்க, 3 வருடங்கள் நிறுத்தி கொள்ளலாம் ஒரு கண்டிஷன் இருக்குது. 3 வருஷம் நிறுத்தினா 10 லட்சம் இவ்வளோ ரூபாய் வரும்னு அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ஃபர்தர் கட்ட முடியலன்னா 3 வருஷம் நிறுத்திக்கிட்டா பெய்டப்பாக மாறிடும். அது 10 வருடம் கழித்து வரும். நீங்கள் 3 வருஷம் கழித்து நிறுத்தினது மட்டும் இல்லாமல் இந்த கான்ட்ராக்டே கேன்சல் பண்ண போயிருக்கிறீங்க, ப்ளீஸ் கிவ் மீ த மணி, ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் உள்ள கண்டிஷன் இருக்குது. அப்போது முதல் வருடம் 2வது வருடம் சில செலவுகள் இருக்குது, அவங்களோட மார்க்கெட்டிங் செலவுகள், ஏஜென்ட் கமிஷன், மற்ற செலவுகள்லாம் இருக்குது. ஸோ முதல் வருடம் கொடுத்த 10,000 கிட்டத்தட்ட 70% இதுக்கு போயிடும். நம்பவே முடியாத விஷயம். அடுத்த 2 வருடங்கள் கிட்டத்தட்ட 20%, 30% இதுக்கு போயிடும். ஸோ முதல் வருஷம் 10,000 3,000 ரூபா தான் அவங்க பணம் நிற்குது. 2வது வருஷம் 10,000 கிட்டத்தட்ட ஒரு 4,000 ரூபாய் அப்படி தான் நிற்குது. அடுத்த வருஷம் 4,000 அப்படி தான். ஸோ 3 வருடங்களுக்கு அப்படி தான் அந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் குறையும். ஸோ கிட்டத்தட்ட 8,000, 10,000 8,000 ஒரு 8,500 அசலாக நம்ம கணக்கில் சேரும். மித்தெல்லாம் மார்க்கெட்டிங் செலவுகள் போயிடும். அப்போ ஏன் சார் செலவுகள்லாம் நம்ம கணக்கில் எடுக்கிறாங்க? அதுதான் அந்த ஸ்கீமில் அப்படி தான் சில விஷயங்கள் இருக்குது. அப்போ 3 வருடத்தில் நீங்கள் க்ளோஸ் பண்ண போனீங்க அப்படின்னீங்கன்னா முதல் வருடத்தில் இருக்கிற பைசா 3,000, 4,000 தான். அடுத்த வருஷம் 4,000, 4,000 சேர்த்து 11,500 தான் கொடுத்துருக்காங்க. பெரிய வட்டிலாம் அவன் ஏர்ன் பண்ணியிருக்காது. லாங் பீரியட் கொடுத்தாதான். இந்த ஒரு நிதி விஷயம் தெரியாதனால எவ்வளோ பேர் இழந்திருக்கிறாங்க? கிட்டத்தட்ட 19,000 ரூபாய் ஒவ்வொருத்தரும் இழந்திருக்கிறாங்க. நிறைய பேர், ஐ மீட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் who have lost money, their hard-earned money, by prematurely closing the scheme in 3 years, but the scheme should run for 10 years. ஓகே, இது பேசிக்காக சில விஷயங்கள் தெரியாதனால தான். ஸோ சேவிங் என்பது நீ ரேட்டில் கட்டாயமாக இருக்கிறது. கோவிட் பீரியடில் யார்கிட்டெல்லாம் சேவிங்ஸ் பணம் இருந்ததோ they were happily managing it. கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு சேலரி வந்துட்டு ஓகே. சில ப்ரைவேட்டில் கம்பெனியே கொடுத்தாங்க, ஓகே. சில நிறுவனங்கள் கொடுக்கல, கஷ்டப்பட்டாங்க, கடன் வாங்கினாங்க. ஏன்? சேவிங்ஸ் இல்லாம. எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ்னு ஒன்று வச்சுக்கொள்ளவே இல்லை. எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ்னு அவசர தேவைக்கு என்று ஒரு பணத்தை வைத்துக் கொள்ளவில்லை. அதனால அவசர தேவைக்கு பணத்தை வெளியே போய் கடன் வாங்க ஒரு நிலைமை, கிடைக்காம நிறைய கஷ்டப்பட்டிருக்கான் பார்க்குறோம். ஸோ வி ஹேவ் டு ஃபினான்ஷியலி எம்பவர். பண விஷயத்தில், நிதி விஷயத்தில் நம்மளை நம்ம எம்பவர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு எல்லையே கிடையாது. எனக்கு தெரியும், எல்லாமே கற்றுக்கிட்டேன்னு இன்றைக்கும் நானும் கற்றுக்கிட்டே தான் இருக்கிறேன். ஸ்டில் நிறைய மிஸ்டேக்ஸ் என் சைடில் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், மாற்றிக்கிட்டு தான் இருக்கிறேன். எவ்ரிடே வி ஆர் லேர்னிங் சம்திங். ஸோ முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும். இது நிறைய பேர் சொன்னால் கோவம் வரும். கடைசி தான் செலவு. எல்லா செலவுகளும் போக மாதம் எல்லா செலவும் பண்ணிக்கிட்டே வர சார். ஒரு 28ஆம் தேதி பார்க்குறேன் 500 ரூபா தான் மிச்சம் இருக்குது, அந்த 500 ரூபா தான் சேவிங்ஸ் அப்படின்றால் தேரவே தராது நமக்கு. ஸோ முதல் செலவு சேவிங்ஸாக இருக்கணும். இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் சேவிங்ஸ் பண்ணலாங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ் மினிமம் கட்டாயம் தேவைங்கிறது ஒரு விஷயம் கணக்கு நமக்கு இருக்குது. ஸோ நீட்ஸ், வாண்ட்ஸ் இரண்டுக்கும் நடுவுலையே நமக்கு இன்னும் நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறது. ஏதேனும் அன்றாட தேவைகள் நமக்கு தேவையாக இருக்குது, சில விஷயங்கள் விருப்பங்கள். இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்னால மொபைல் கூட அன்றாட தேவையாயிடுச்சு, டிவி கூட அன்றாட தேவையாயிடுது. ஆனால் ஹை எண்டு மொபைல் தேவையா, ஹை எண்டு டிவி தேவையாங்கிறத யோசிக்க வேண்டிய விஷயம். ஒவ்வொருத்தருடைய நிதி நிலைமை பொறுத்து இருக்கு. இப்போ அன்றாட வாழ்வதற்கு அன்றாட தேவைகள், சாப்பாட்டுக்கு, நம்மளோட லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டுக்கு மினிமம் அதெல்லாம் அன்றாட தேவைகள். இப்போ அமேசானில் பில்லியன் டேஸ் பில்லியன் இது போட்டு ஏதோ ப்ரோக்ராம்லாம் போடுறோம், அப்பப்போ டிஸ்கவுண்ட் சேல். அதுக்கு உள்ளே போய் பார்த்தா டெம்ட் ஆகிறோம். நம்ம டெம்ட் ஆகும்போது நமக்கு நீட்ஸ் இல்லாத விஷயங்களையும் டிஸ்கவுண்ட் ஆஃபர்னால வாங்க ஆரம்பிக்கிறோம். அப்போ ஏன் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாதனால தான். இது அவசியம் நமக்கு தேவையா? இப்போ நிறைய இடத்துல கடைசியில் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன், எப்படிலாம் பணத்தை மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அது நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸுக்கு நடுவில் கண்டிப்பாக தேவை. நான் தமிழில் சொல்லுவேன், ஆசை, தேவை, ஆசை, பேராசை, மூணுக்கு நடுவில் வித்தியாசம் தெரியாதனால மக்கள் கஷ்டப்படுறாங்க. பசிக்குது, சாப்பிடணும், அது தேவை. ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வந்தால் நல்லா இருக்கணும், வீட்டில் வேண்டாம். ஹோட்டலில் போகணும்னு நினச்சிங்கன்னா அது ஆசை. மூணாவது சரவணா பவன் தான் போகணும், அடையாரானந்தம் பவன் தான் போகணும், குப்தா பவன் தான் போகணும், மனோஜ் பவன் தான் போகணும், இல்லை அங்கேருந்து ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவேன், ஸ்விக்கியில் வாங்குவேன், ஜொமேட்டோவில் வாங்குவேன், அதுக்கு டெலிவரி சார்ஜ் வேறு கொடுப்பேன், அவன் 50 ரூபா தோசையை 80 ரூபா சொல்லுவான், இதனால வாங்குவேன், நான் டிப்ஸு வேறு கொடுப்பேன்னா
பெரிய பெரிய காஸ்ட்லி, இட்ஸ் காஸ்ட்லி. ஸோ நம்ம வந்து பேராசை, அது ஆசை, தேவை, ஆசை, பேராசை மூணுக்கு நடுவில் இன்னும் ரேட்டில் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கு. அது எதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம், ஆனால் செலவு பண்ணிட்டு ஒரு பக்கம் பணத்தை தேவைட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டிய விஷயம், நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய ஒர்த்து என்னங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய நெட்வொர்க் என்ன, மியூட் பண்ணி வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? தேவையான மட்டும் பண்ணிக்கோங்க, ரைட். ஸோ நம்மளுடைய ஒர்த் என்ன, இப்போ எல்லா அசட்ஸ், நம்மளுடைய சொத்துக்கள், ஈவன் வண்டி கூட எடுத்துக்கலாம், வண்டியோட வேல்யூ கூட எடுத்துக்கலாம், வண்டியோட மார்க்கெட் வேல்யூ தான் எடுக்கணும். வீடுன்னா லேண்டுன்னா மார்க்கெட் வேல்யூ தான் எடுக்கணும், நம்ம வாங்குறது கிடையாது. ஷேர்ஸ் விஷயத்தான் மார்க்கெட் வேல்யூ 50% தான் எடுக்கணும், ரைட்டா? ஸோ இது போல் நம்ம கணக்கு, அது ஒரு பெரிய கணக்கே இருக்குது, பார்ட் 2 அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். இதில் வந்து நம்மளுடைய அசட்ஸ் என்ன, சொத்து, இன்னும் கொடுக்க வேண்டிய எவ்வளவு, இது தவிர மிச்சம் தான் நம்மளுடைய ஒர்த், நம்மளுடைய மதிப்பு. நம்ம சொத்தின் மதிப்பு அப்படின்னு கேட்டால் எவ்வளோங்க சொத்து இருக்குன்னு கேட்டால் அது மதிப்பு இதுதான். இப்போ அசட்ஸ் லைபிலிட்டிஸ் என்னங்கிறது ஒரு பெரிய கணக்கு இருக்குது, அதை பிற்காலத்தில் நம்ம பார்க்கலாம். பட் பொதுவாக நம்ம பண்ணக்கூடிய விஷயம் மார்க்கெட் வேல்யூங்கிறத நம்ம எடுத்துக்கணுமே தவிர அப்படி ஸோ மொத்த நம்மளை போட்ட தொகையை எடுத்துக்கூடாது. ஸோ எதுக்காக நம்ம பணம் தேவைப்படுது, டே டு டே லைஃபுக்கு லிவிங் டே. சேமிப்புக்கு பணத்தை போட்டால் தான் சேமிப்பு நம்ம பண்ண முடியும். மற்றவங்களுக்கு தேவை, ஹெல்ப்புக்கு பண்ணுறதுக்கு நம்ம பணம் தேவைப்படுகிறது, குடும்பத்தினருக்கோ ஃப்ரெண்ட்ஸுகளுக்கோ. மற்றவங்களோட சமூகத்தில் ஒரு சுமூகமான வாழ்க்கை வாழ்வதற்கும் அவங்க சில விஷயங்கள கண்டிஷன் போடுவாங்க. சொசைட்டியில் இருக்கும் பொழுது, அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும், மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். இல்லை காம்பவுண்ட் வீட்டில் இருக்கும்போது வாசல் தெளிப்பதற்கு ரூபா எல்லாருக்கும் ஷேர் கொடுக்கணும், அந்த வேலைக்காரிக்கு 50 ரூபா, இதெல்லாம் நிறைய கண்டிஷன் இருக்கும் ரெண்டட் ஹவுஸில். ஸோ இந்த ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும், செலவுகளை நம்ம கொடுத்தா ஆகணும். ஸோ எதிர்கால செலவுகளுக்கு நம்ம சேமிப்பே ஆக மாட்டோம். இதெல்லாம் அத்தியாவசிய தேவைகளாக நம்ம இருக்கிறது. ஸோ பட்ஜெட்டிங் ஒன்று இருக்குது, ட்ராக்கிங் ஒரு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய பேர் பண்ணலை. ஸோ முதல் ஒரு கண்டிஷனாக நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு நோட் புக் போட்டு அன்றாட செலவுகளை ஒரு டைரி போட்டு எழுத ஆரம்பிங்க. என்னென்ன செலவு பண்ணால் நோட்டில் எழுதிட்டு வாங்க. நான் கிட்டத்தட்ட 30 வருஷமாக நான் பண்ணிட்டு இருக்கேன், 30-40 வருஷம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், ரைட்டா? 40 இயர்ஸ்க்கு மேலே நான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா புக்ஸும் இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன். ஒரு டைரி எடுத்தால் 3 வருஷம் 4 வருஷம் வரும். ஸோ நம்ம பத்திரமா வச்சுருக்கிறேன். ஸோ எல்லாமே பக்கா ரெக்கார்டு அது. ஸோ இன்னைக்கு நான் போய் என்னோட காரை சர்வீஸ் கொடுக்கணும்னு நினச்சா ரெக்கார்டு எங்கே தேட மாட்டேன். என்னோட இதை எடுத்தால் போகிறேன், எங்கே சர்வீஸ் கொடுத்துருக்கேன், எவ்வளோ ரூபா கொடுத்துருக்கேன். பைக் நான் சர்வீஸ் கொடுத்துருக்கான்னு பார்த்தா தெரியும். 2 மாதம் முன்னாடி, 6 மாதம் முன்னாடி கொடுத்துருக்கானா எடுத்து பார்த்தா தெரியும். பக்கத்தில் ஆயில் மாற்றிருக்கானா நோட் பண்ணுவேன் நான். நான் எவ்ரி டைம் சர்வீஸ் கொடுக்கும்போது ஆயில் மாற்றுமா, ஒரு 2000 கிலோமீட்டர் ஓட்டினா தான் பைக்குக்கு ஆயில் மாற்றணும். ஸோ பக்கத்தில் கிலோமீட்டர் நான் எழுதி வைக்கிறேன். இது ஒரு பக்கா ரெக்கார்டு. இது மாதிரி யாருக்கு எவ்வளோ திருமணத்துக்கு மொய் எழுதியிருக்கிறோம், திருமணத்துக்கு நம்ம வீட்டுக்கு அந்த மொழியெல்லாம் தனியாக நோட்டு போட்டு வச்சுருப்போம், நம்ம யாருக்கெல்லாம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி சின்ன கணக்கு நமக்கு இருக்கும். எந்த ஊர் போயிட்டு இருந்தோம், அது ஊர் போயிட்டு செலவெல்லாம் எல்லாமே ஒரு ரெக்கார்ட், பக்கா ரெக்கார்டு. அப்போது வி கேன் ட்ராக் த எக்ஸ்பென்சஸ் ஆஸ் வெல் அஸ் இன்கம். என்ன வருமானம் இருந்தாலும் லெஃப்ட் சைடில் எழுதிக்கலாம், ரைட் சைடில் செலவுகள்லாம் எழுதிட்டு வரலாம். ஸோ ஒரு பக்கா ரெக்கார்டு முதல் எண்ணிலிருந்து நீங்கள் கிரியேட் பண்ண ஆரம்பிங்க, மிகப்பெரிய மாற்றத்தை உணர்வீங்க. அது எழுத ஆரம்பிக்கும் பொழுது மைண்ட் ஆட்டோமேட்டிக்லி ஸ்டார்ட் ஒர்க்கிங். மைண்ட் மேப்பிங் மாதிரி கிட்டத்தட்ட ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். என்னோட இதெல்லாம் செலவுகள் ஜாக்கிரதையாக பண்ணிருக்கனால இது அனாவசியம் போயிடுச்சு இல்லை, ஸோ இது இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும், இனிமேல் கொஞ்சம் விஜிலண்ட்டாக இருக்கணும், இவ்வளோ செலவு ஆகக்கூடாது, என்ன விஷயங்கள்லாம் உள்ளே ஓட ஆரம்பிக்கும் பொழுது ப்ரோக்ராமாக மாறும். ஸோ எதுக்கு எவ்வளோ பணம் 1ஆம் தேதி ஆனோம்னா நம்ம இந்த மாதம் என்னெல்லாம் செலவுகள் இருக்குது டு டூ லிஸ்ட் மாதிரி போட்டு வச்சுடணும். ஸோ என்னென்ன செலவுகள் இருக்குது, மந்த்லி மெயின்டெனன்ஸ் இருக்குது, இந்த படிப்பு செலவுக்கு இருக்குது, இது மாதிரி என்னென்ன செலவுகள் பட்ஜெட் போட்டாலே தெரியும். அப்போவே துண்டு விழுதா இல்லையா, மேனேஜ் பண்ணலாமா. ஸோ இதெல்லாம் போக கையில் உளர்வாக தான் இருக்குது. இந்த மாதம் சீக்கிரமாக இருந்துடும் ஒரு கட்டாயம். ஜூன் மாதம், மே மாதம் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு, ஜூன் மாதம் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு, குழந்தைகளுக்கு யூனிஃபார்ம்லேருந்து எக்ஸ்ட்ரா விஷயங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ அதெல்லாம் இப்போ வருகிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதம் காண்டில் ஒவ்வொரு வருஷமும் லோன் எடுக்கிறத விட காண்டில் சொல்லி பண்ணுறதை விட ஒரு பிளான் பண்ணி கொண்டு போகலாம். அதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி பிளான் பண்ணி கொண்டு போகலாம்னு சொல்லி. எந்த இடத்துல நம்ம சேவ் பண்ண முடியுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பட்ஜெட்டிங் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது, ஆப்ஸ் இருக்குது, மொபைல் ஆப் இருக்குது, எக்ஸல் ஷீட்டில் மாடல்ஸ்லாம் வெளியே இருக்கிறது. ஸோ ஒரு விஷயம் நீங்கள் 50-30-20 ரூல் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்கள் பண்ணீங்கன்னா ஃபினான்ஷியலி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது என்ன 50-30-20 அப்படின்னு கேட்டால், 50 வந்து நம்மளுடைய நீட்ஸ், டோட்டல் வீட்டுக்கு தேவையான அடிப்படை செலவுகள் 50%. நம்மளோட 30% வந்து நம்மளுடைய கொஞ்சம் லக்ஸரியாக, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வாங்கணும், நம்மளுடைய ஒரு சந்தோஷத்துக்காக லைஃப் ஸ்டைல், எக்ஸ்ட்ரா லைஃப் ஸ்டைலுக்காக வாங்குகிற ஒரு விஷயங்கள், வாண்ட்ஸ். இப்போ சினிமாவுக்கு போகிறோம், ஹோட்டலுக்கு போகிறோம், இல்லை ஏதோ ஒன்று வாங்குகிறோம் வீட்டுக்கு, நம்மளோட எக்ஸ்ட்ரா இதுக்காக வாங்குகிறோம், அதெல்லாம் வாண்ட்ஸ். இப்போ 3வது வந்து சேவிங்ஸ். இந்த 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 ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா
இந்த 20% சேவிங்ஸ் நீங்கள் கம்பல்சரியாக கொண்டு சார் 20% நாட் அட் ஆல் பாசிபிள் அப்படின்னீங்கன்னா பெரிய அளவுக்கு சேவிங்ஸ் வராது, கஷ்டப்படுவோம். இன்னைக்கு கஷ்டப்பட்டால் பிற்காலத்தில் கஷ்டப்பட மாட்டோம். இன்னைக்கு சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா பிற்காலத்தில் வாழ்க்கையை நிம்மதியாக வாழும். இன்னைக்கு சேவிங்ஸ் போட கஷ்டப்பட்டா இன்னைக்கும் கஷ்டப்படுவீங்க, எதிர்காலத்திலும் கஷ்டப்படுவீங்க. அவ்வளோதான். ஸோ 50 30 20 இதுக்குள்ளே எங்கேயா கொண்டு வர முடியாமல் பாருங்க. ரெண்டாவது ஒரு மாதம் 2 மாதம் முன்ன பண்ண போகும். பட் ஓவராலாக இந்த பட்ஜெட்டில் போனதால் லைஃப் வில் பி ஒண்டர்ஃபுல். ஸோ ஃபினான்ஷியல் கோல்ஸுங்கிற போது எதிர்நோக்கி இருக்கும் செலவுகள், ஷார்ட் டேர்ம் என்ன இருக்குது, லாங் டேர்ம் என்ன இருக்குது, நீண்ட கால செலவுகள். இப்போ குழந்தைகள் இருக்குன்னா குழந்தைகள் படிப்பு செலவுகள் ஒரு 12 வயசு பத்தில் வந்து பெரிய படிப்பு 15 வயசில் போட மாட்டிருக்கும். இன்ஜினியரிங் காலேஜ் வேறு ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ். இந்த நேரத்தில் ஆர்டினரி டிகிரிக்கெலாம் வேல்யூவே கிடையாது. ப்ரொஃபஷனல் கோர்சஸ் போனால் தான் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நீ தான் எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். வேலை படித்து முடித்தோடனே எதெல்லாம் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஏரியாலாம் அதில் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ போடணும், ஃபேஸ்புக்கில் எடுத்து போடணும். ஸோ இதெல்லாம் வெளியே போனால் டக்குன்னு வேலை கிடைக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் கோர்சஸ். படித்து முடிச்சுட்டு என் பையன் படித்து முடிச்சுட்டான் வேலை தேடி இருக்கான், அதெல்லாம் முன்னாடியே கொக்கு மாதிரி அப்படியே தூக்கி போயிடணும். காலேஜ்லேயே அப்படி தூக்கி போயிடணும். அதை மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் படிப்பை தான் பிள்ளைங்களை போடணும். அப்போ அதுக்கான செலவுகள் இருக்குது. எஜுகேஷன் லோன்லாம் இருக்குது. பட் நம்ம பிளான் பண்ணலைன்னா எஜுகேஷன் லோன் கொஞ்சம் நம்ம கையிலேருந்து ஃபண்டிங்கும் கொஞ்சம் எஜுகேஷன் லோன் போடுற அளவுக்கு போகலாம். ஸோ நீண்ட காலம் அதெல்லாம் நீண்ட காலம். ஷார்ட் டேர்ம்னா அடுத்த வருஷம் வந்து செலவு இருக்குது, 2 வருஷத்துல செலவு இருக்குது, 6 மாதம் செலவு இருக்குது, அது பண்ணலாம். ஸோ ஸ்மால் அமௌண்ட் சேவிங்ஸோட பண்ண ஆரம்பிக்கலாம். நத்திங் ராங். ஈவன் 100 ருபீஸ் கூட ஆரம்பிக்கலாம், 500 ருபீஸ் கூட. பட் சேவிங்ஸ் ஒன்று ஆரம்பிக்க ஒரு ஆட்டிடியூட மைண்ட் செட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ பவர் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீண்ட காலத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீண்ட காலத்துக்கு சேவ் பண்ணுறது மிகப்பெரிய ஆனது. இப்போ 1 கோடி ரூபா நீங்கள் சேர்க்கணும் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ரிட்டையர்மெண்ட் கோல். நான் இந்த ரேட்டில் சொல்கிறேன், ஒரு 2 கோடி ரூபா உங்களுடைய ரிட்டையர் ஆகும்போது நீங்கள் 60 வயசில் நீங்கள் என்ன வயசு இருந்தாலும் சரி 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகும்போது 2 கோடி ரூபா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா 50 வயசில் நீங்கள் சேர்க்க ஆரம்பிக்க முடியாது, 55 வயசில் சேர்க்க ஆரம்பிக்க முடியாது. ஆனால் 30 வயசுலேருந்து 40 சேர்க்க ஆரம்பிச்சா ஈஸியாக 2 கோடி ரூபாய்க்கு பிளான் பண்ணி கொண்டு போகலாம். ஒரு சிறிய அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். மேபி 5,000 பர் மந்த் அப்படிங்கிற மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் அந்த 5,000 அப்படி போட்டது எப்படி அவ்வளோ பெரிய லெவல் போகுது அப்படின்னு கேட்டால் இட்ஸ் கால்ட் காம்பவுண்டிங். அந்த வட்டிக்கு வட்டி அப்படி போடுற மாதிரி இது போட்டு வச்சா இது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம், எஸ்ஐபின்னு சொல்லக்கூடிய சிஸ்டமேட்டிக் அதெல்லாம் ஃபியூச்சர் இதில் சொல்லி கொடுக்கலாம் நிறைய, அதில் போடலாம். ஸோ அது மாதிரி இதெல்லாம் காம்பவுண்டிங் மொத்தமாக வளர்ந்து பேங்க்கில் போட்டு வச்சு கியூமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் போட்டு வைக்கலாம். ஸோ நடுவில் வட்டி எடுத்து செலவு பண்ணாமல் நடுவில் விட்ரா பண்ணாமல் அதுவே வளர விட்டால் அது பெரிய காம்பவுண்ட். அதான் காம்பவுண்டிங். ஏர்லியர் த பெட்டர். ஸோ சிறிய வயதில் வேலை கிடச்சின 25 வயசில் சின்ன 3 மாதம் 1000 ரூபா போட ஆரம்பிக்கிறேன். அப்புறம் வருமானம் கூடும் பொழுது இன்னொரு 500 ரூபா கூட்டுறேன், இன்னும் கொஞ்சம் வருமானம் கூடும்போது இன்னொரு 500 ரூபா கூட்டுறேன். அப்படி கொண்டு மிகப்பெரிய விஷயத்தை கொண்டு வர முடியும். சின்ன அளவு சேவிங்ஸ் தான். ஸோ நான் வங்கியில் வேலை பார்க்கணும், 33 வருடங்கள் வங்கியில் வேலை பார்த்துருக்கேன். 52 வயசில் பேங்க்லேருந்து வெளியே வந்துட்டேன். பட் நான் வங்கியில் வேலை செய்யும் பொழுது எனக்கு இருக்கிற ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்து வெரைட்டி என்னை போட சொல்லுவார். அப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். எனக்கு எல்லாருக்கும் நானே கூட சொல்லிடுறேன், ஒரு வேலை இல்லைப்பா, அவரோட கமிஷனுக்கு வரணுங்கிறதுக்காக நம்மளை பிடிச்சி போடுறாரு அப்படின்னு சொல்லி. பட் லேட்டர் ஆன் ஒரு ரியலைசேஷன் வரும் பொழுது நான் என்னை வந்து அவர் பிடிச்சி வாங்கிடுவார். இன்க்ரிமெண்ட் ஏப்ரல் மாதம் எனக்கு இன்க்ரிமெண்ட் ஏப்ரல் மாதம் 1000 ரூபா இன்க்ரிமெண்ட், 1000 ரூபா வந்திருக்கா, ஒரு 100 ரூபா போடு, 150 ரூபா போடு, அவ்வளோதான். அவர் அப்படி தான் சொல்லுவார். 10% உன்னுடைய இன்க்ரிமெண்ட்டில் 10% லாங் டேர்ம் சேவிங்ஸில் போடு. 1500 ரூபா வந்திருக்கா, 150 ரூபா போடு. உனக்கு ரொம்பலாம் கேட்கல, ஆனால் உனக்கு குழந்தைகள் இருக்குது, ஃபியூச்சரில் ரொம்ப தேவைப்படும், பட் உனக்கு நான் பிளான் பண்ணி தரேன். He took interest. Maybe his profession, but all the benefits are coming to me only. அது லேட்டர் ஆன் தான் ரியலைஸ் பண்ணுறோம். முதல்ல பார்க்கும்போது அவரை பார்க்க என்கிட்ட துட்டை பிடிங்கிட்டு போகிறாருன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் we are only going to enjoy everything அப்படிங்கிறது லேட்டர் ரியலைசேஷன் தான் எனக்கு. அவர் போட்டு கொடுத்த பிளான் பிரகாரம் என்னோட லைஃப்பில் 50 வயதிலிருந்து 61 வயது வரை வருடம் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எனக்கு மெச்சூர் ஆகி வருவது போல் ஒரு திட்டமிட்டு கொடுத்துருந்தார். மொத்தம் 13 பாலிசி நான் வச்சுருந்தேன். இல்லை நடுவில் மணி பேக் பாலிசி வர 2 இருந்தது. அப்பப்போ 20,000 10,000 40,000 வந்துட்டு இருந்தது. 50 வயதுக்கு மேலே பணம் வர்ற மாதிரி இருக்கும்போது அந்த நேரத்தில் பணம் ரொம்ப டைட்டாக இருக்கும். எது வந்தால் பெரிய லட்டு மாதிரி நமக்கு 10,000 வந்தாலும் பெரிய லட்டு, 40,000 வந்தால் பெரிய லட்டு. ஸோ 50 வயசில் ஒரு மெச்சூரிட்டி ஆகி ஒன்று வருதுங்க போது 1 லட்சம் 1.5 லட்சம் ஒவ்வொரு பாலிசி மெச்சூர் வரும்பொழுது 1 lakh 1.5 lakhs போது அந்த இடத்துல தேவைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ யங் ஏஜில் நான் 18 இயர்ஸில் பேங்க்கில் ஜாயின் பண்ணிட்டேன். 18 இயர்ஸ் முடிஞ்ச உடனே 19 ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ 19 எனக்கு சேவிங்ஸுங்கிறத கம்பல் பண்ண ஆரம்பிக்கிறதுனால எனக்கு வந்து நிறைய இன்சூரன்ஸ் வந்து 50 வயசுல எனக்கு கிடச்சி வெளியே வர ஆரம்பிச்சிது. ஸோ மெச்சூரிட்டி வெளியே வர ஆரம்பிச்சு. நான் திருப்பி வேறு புதுசாக போட்டுகிட்டே இருந்தேன். மொத்தம் 13 பாலிசிஸ் என்கிட்ட இருந்தது, லைவாக இருந்தது 13 பாலிசிஸ். இது ஒரு ஷார்ட் டேர்ம்லாம் சில போட்டு வெளியே வந்திருக்கிறேன், ரைட்டாக 10 வருஷம்லாம் போட்டு வெளியே வந்திருக்கிறேன். பட் கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த சேவிங்ஸ் அன்னை டேட்டில் ஒரு கஷ்டமாக இருக்கும். மாதம் 2,500 ரூபா 2,700 ரூபா
நான் எல்ஐசிக்கு மட்டும் இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தது, சின்ன சின்ன விஷயங்கள். ஆனால் எனக்கு 50 வயசுலேருந்து 61 வயசு வரைக்கும் 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் வரும்பொழுது மிகப்பெரிய, அப்போது சின்ன காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் அது, சிறிய விஷயத்தில் போடுறோம். ஸோ சின்ன விஷயத்தில் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறது. ஸோ இப்போது நம்மளோட எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு சொல்லி சேர்த்து வைக்கலாம், ரிட்டையர்மெண்ட்டுக்கும் சேர்த்து வைக்கலாம், மற்ற செலவுகளுக்கும் சேர்த்து வைக்கலாம். ஸோ அடுத்தது கடன்கள். இப்போ கடன் இல்லாமல் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் கடன் இல்லாமலும் வாழக்கூடிய ஆட்களும் இருக்கிறார்கள். பிஸ்னஸ் பீப்புளே கடன் இல்லாமல் வாழக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. கடன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டால் அவசர மெடிக்கல் செலவுகள், திருமண செலவுகள், வீடு வாங்குவது, இல்லை வாகனம் வாங்குவது, இல்லை பெரிய வீட்டில் இருக்கிற ஐட்டங்கள், ஹவுஸ் ஹோல்டு ஐட்டங்கள் வாங்குவது, ஒரு 30,000 50,000 இது மாதிரி வாங்கக்கூடிய விஷயங்கள், அதெல்லாம் ஏசி வாங்குகிறோம் 50,000 ஆகுது. தெர் இஸ் எ பாசிபிலிட்டி இது மாதிரி. பட் வாட் இஸ் குட் டெட், வாட் இஸ் பேட் டெட் என்று தெரிய வேணும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் தெரியும். ரெண்டாவது வட்டி, எதுக்கு எவ்வளோ வட்டி கொடுக்குறோம், என்ன பர்சன்டேஜ் வாங்குகிறோம், அது வந்து ஃப்ளாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா இல்லை மந்த்லி டிமினிஷிங் பேலன்ஸா, இது நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது நீங்கள் எந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில் போனாலும் 12% வட்டி அப்படின்னு சொல்லுவோம். 12% வட்டி எத்தனை வருஷத்துக்கு கட்டுறீங்கன்னு சொல்லி கேட்டால் 3 வருஷம் சொல்லி போடுவோம். 1 லேக் எக்ஸாம்பிள், 1 லேக் எக்ஸாம்பிள் லோன் வாங்குறீங்க அப்படின்றால் 12% வருஷத்துக்கு 12,000, 3 வருஷத்துக்கு வட்டி போட்டுருவோம் 36,000. ஸோ 1,36,000 டிவைடட் பை 36 மாதம் போட்டு இதுதான் இஎம்ஐன்னு சொல்லிடுவோம். இப்போது ஆக்சுவலி யூ ஆர் நாட் பேயிங் 12%, யூ ஆர் பேயிங் மோர் தென் 12%. அதை திருப்பி முன்னாள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அடுத்த லெவலில் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃப்ளாட் ரேட் 12% போது யூ ஆர் பேயிங் 18% அண்ட் அபோவ். ஸோ டிமினிஷிங் பேலன்ஸுங்கிறது பேங்க்கில் உள்ள லோனுக்கு மட்டும்தான் டிமினிஷிங் பேலன்ஸ். ப்ரைவேட்டில் மோஸ்ட்லி 90% ஃப்ளாட் ரேட் தான். யூ ஆர் லூசிங். அவன் ஏதோ ஒரு வட்ட காமிச்சு நம்ம காமிக்கிறான், 24% ஃப்ளாட்டாக காமிக்கிறான். பட் ஆக்சுவலி இட் இஸ் எண்டிங் ஆஃப் 36%. 2% தான் சார் வட்டி அப்படிங்கிறான், ஃப்ளாட் போடுறான். ரைட்டா? ஸோ நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். ஸோ குட் டெட், பேட் டெட், என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது நீங்கள் தெரியணும். டெட் இருப்பதை பற்றி இல்லை, அதுக்கு அதை கட்டுவதற்கான ஒரு சரியான திட்டம், வருமானம் இருக்கணும், இல்லை வருமானத்தை அதிகரிக்கணும், அது திட்டம், இத்தனை வருஷம் அது முடிஞ்சிடும் அப்படிங்கிற அளவு வரணும். ஸோ தேவையில்லாத கடன்கள் எப்படி உருவாக்கிருங்கிறத பார்த்து நம்ம வெளியே வரணும். இதெல்லாம் வந்து நிறைய அனுபவங்கள் மக்கள் கிடைக்க தான் நமக்கு தெரியும். இதெல்லாம் எப்படி வந்திருக்கலாம், எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இன்னி ரேட்டில் நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவை, ஆசை, தேவை, பேராசை, தேவை, ஆசை, பேராசை, 3க்கு நடுவில் வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டு கான்ஷியஸாக செலவு பண்ணும் பொழுது, இன்னைய ரேட்டில் மொபைல் ஆப் மூலமாக செலவு பண்ணுறதுனால அதிகமாக செலவு பண்ணுகிறார்கள் என்று சர்வே சொல்லுகிறது. கையிலிருந்து பைசா எடுத்து கொடுக்கும் பொழுது பார்த்து பண்ணுறோம், கணக்கு பார்த்து பண்ணுறோம். மொபைல் ஆப்பில் டக்குன்னு ஃபண்ட்ஸை மாற்றும் பொழுது ஈஸியாக பண்ணிடுறோம். அதனோட பெயின் நமக்கு தெரியலைங்கிறது உண்மை. அப்புறம் பேலன்ஸ் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். அப்படி கொண்டு முடிகிறது. ஸோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், எது அவசிய தேவை, எது அப்புறம் பார்த்துக்கலாம், எது இப்போ தேவையே இல்லை. நான் சிம்பிள் எக்ஸாம்பிள், நான் வந்து CT100 பைக் தான் வச்சுருக்கிறேன். 11 இயர்ஸாக CT100 பைக் தான் வச்சுருந்தேன். அதை சேல் பண்ணிவிட்டு மைலேஜ் ரொம்ப கம்மியாச்சு, இனிமேல் ரீபோரிங்காக பண்ண நிறைய செலவாகும்னு சொல்கிறத விட திருப்பி நான் CT100 தான் வாங்கினேன். முதல் வண்டி வாங்கினது கிட்டத்தட்ட 29,000 கிட்டத்தட்ட வாங்கினேன். 11 வருஷம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதை கொடுத்துட்டு அடுத்த வண்டி வாங்கும் பொழுது நான் 41,000 கொடுத்து வாங்கினேன். அதுலேயும் பேசிக் மாடல். இன்ஃபேக்ட் நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னோட பைக்கில் பெட்ரோல் இது இருக்கிற பெட்ரோல் இதுவே காமிக்கக்கூடிய இதுவே இல்லை. நான் அதெல்லாம் 1,500 கம்மி இந்த வண்டி. அது இல்லாத வாங்கினேன். எப்படி பெட்ரோல் மைலேஜ் எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்னு வண்டியில் தெரியாது. அதெல்லாம் கெஸ்ஸிங்கில் ஓட்டிக்கலாம். நான் 11 வருஷம், இந்த வருஷம் கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு இந்த வண்டி வாங்கி. 8 வருஷமாக அந்த வண்டியில் பெட்ரோல் மைலேஜ் காமிக்கிற மீட்டரே கிடையாது. அது இல்லாமல் தான் நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். அது 1,500 1,200 காமிக்கணும். எதுக்கு தேவை, நம்ம விட்டது தெரியாது எவ்வளோ விட்டுன்னு சொல்லி. பார்த்துக்கிட்டே அது வந்தாலும் பெட்ரோல் போடுறீங்களா, இது எப்போ ரிசர்வ் வரப்போ நமக்கு தெரியும். லைட்டாக அதை வண்டி ஓட்டுறவங்களுக்கு அனுபவத்தில் தெரியும், ரிசர்வ் வரப்போம், உடனே மாற்றி போகிறோம், உடனே பெட்ரோல் போட போகிறோம். 1,500 இஸ் அமௌண்ட், ரைட்? ஸோ எந்த ஃபீச்சர்ஸ் பேசிக்காக தேவைங்கிற உள்ள வண்டி தான் எடுத்தேன். 41,000 தான் அந்த வண்டி எடுத்தேன். இன்றைக்கும் வண்டியில் மார்க்கெட், அந்த நேரத்தில் மார்க்கெட்டில் 70,000 80,000 மார்க்கெட்டில் வண்டி இருந்து என்ன போகலை. 110cc வர ஆரம்பிச்சது. ஒய்ஷுல் 100cc 110cc என்ன பெரிய வித்தியாசம்? மார்க்கெட்டில் ரோட்டில் எல்லாரும் போகிறவங்க ஆவரேஜ் ஸ்பீட் இன் சென்னை வந்து 19 கிலோமீட்டர் 18 கிலோமீட்டர் தான். நீங்கள் என்ன வண்டி வச்சுனாலும் அடுத்த சிக்னல் எல்லாரும் ஒன்றா தான் நிற்கிறோம். 1,00,000 பைக்கும் அந்த சிக்னல் நிற்கிறான், 40,000 பைக்கும் அங்கே தான் நிற்கிறான். ஸோ பேசிக் தேவை, எது அவசிய தேவை அப்படிங்கிறத பார்த்து நம்ம பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான். அன்னெசரி ஸ்பெண்டிங் அப்படிங்கிறத குறைக்கலாம். ஸோ மணி ஷுட் ஒர்க் ஃபார் அஸ். ரிச் பீப்புளுக்கும் ஆவரேஜ் பீப்புளுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிற பற்றி யூடியூப்பில் கிட்டத்தட்ட 15 வீடியோக்கள் போட்டிருக்கேன். எல்லாம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கு. தயவுசெய்து பாருங்கள். என்னோட யூடியூப் சேனல் வந்து
ஷண்முகா 1958 1958. SHANMUGA 1958ங்கிறதுல பாருங்க. மில்லியனர்ஸ் மைண்ட்னு சொல்லி 15 வீடியோ போட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ பணக்காரர்கள் பணத்தை மீண்டும் பணத்தை ஏர்ன் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆவரேஜ் பீப்புளோ புவர் பீப்புளோ பணத்தை கன்சியூம் பண்ணுறாங்க, செலவு பண்ணிடுறாங்க. செலவு பண்ண ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறது உண்டு. மணியை பற்றி நான் கிளாஸ் எடுக்கும், சைக்காலஜி ஆஃப் மணிங்கிற கிளாஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் 17 ஒன் டே ஒர்க் ஷாப் பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 8-9 தடவை வெபினார்ஸ் பண்ணியாச்சு. சைக்காலஜி ஆஃப் மணி, பணத்தை பற்றிய ஒரு உளவியல். அதை நான் சொல்லும்போது முதல் விஷயம், பணம் ஏன் நம்மகிட்ட தங்கலை அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. உள்ளே ஓடிட்டு இருக்க சாஃப்ட்வேர் முதற்கொண்டு ஒரு விஷயங்கள் இருக்குது. அதையும் தாண்டி உடச்சி கொண்டுடலாம்னு நான் சொல்கிறேன். ஒரு 5000 ரூபாய், ஒரு 10,000 ரூபாய் திடீர்னு எதிர்பாரா விதமாக நமக்கு கிடைத்தது என்றால் அதை எப்படி செலவிடுவீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எதிர்பாராமல் உங்களுக்கு ஒரு 10,000 வருகிறது, அது எப்படி செலவு பண்ணுவீங்க சொல்லுங்க, சாட்ல போடுங்க. ஹவு வில் யூ ஸ்பெண்ட், வாட் வில் யூ பை? எதிர்பாராமல் வருகிற விஷயம். எஸ் ப்ளீஸ் போடுங்க, சாட்ல போடுங்க. எதிர்பாராமல் இன்று 10,000 உங்களுக்கு கிடைக்கிறது என்றால் என்ன பண்ணுவீர்கள்? சாட்ல போடுறீங்களா? ரிட்டன் சாட் இல்லைன்னா சொல்லுங்க, ஆன்லைன்ல சொல்லுங்க, மைக் ஆன் பண்ணிட்டு சொல்லுங்க. வேறு ஏதாச்சும் அவசியம் வாங்க வேண்டியது ஃபர்ஸ்ட் வாங்குவேன், அப்புறம் வான்ஸ் வாங்குவேன், அண்ட் ஹெல்ப் அதர்ஸ் சர்வீஸ் கொஞ்சம் கொடுப்பேன். ஓகே, வேற. ஓகே, வேற. தேங்க்யூ சார். வேற. ரைட். இது வந்து ரிச் பீப்புளுக்கும் மற்றவங்களுக்குள்ள பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேற யாரும் பாயிண்ட் சொல்லலைன்னு நான் சொல்கிறேன். ரிச் பீப்புள் வந்து தே டோன்ட் ஸ்பெண்ட். இந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கிற 10,000 ரூபாய் தே டோன்ட் ஸ்பெண்ட், தே இன்வெஸ்ட். நிறைய வழிகள் இருக்குது, அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதில் வர்ற வருமானத்தை அது எப்படி வேணால் செலவு பண்ணுவாங்க ஜாலியாக. காட் மை பாயிண்ட். பேங்க் எஃப்டியில் போடலாம். கரெக்ட். இதான் ரிச் பீப்புள் கூட மனநிலை என்னன்னு கேட்டால், அந்த எதிர்பாராத வர்ற பணத்தை நான் சேவ் பண்ணிடுறேன், இல்லை எதில் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதில் வர்ற வருமானத்தை நான் எப்படி வேணால் செலவு பண்ணுவேன். லக்ஸரி கூட செலவு பண்ணுவேன், கம்ஃபர்ட்டுக்கு செலவு பண்ணுவேன். ஆனால் அந்த பணம் அப்படியே இருக்கும், அந்த 10,000 அப்படியே இருக்கும். ஒரு ஏழை அல்லது ஆவரேஜ் பீப்புளுக்கு அந்த 10,000 வந்தாலும் காலியாகும், 50,000 வந்தாலும் காலியாகும், 20,000 வந்தாலும் காலியாகும். ஸோ இதுதான் அந்த மென்டாலிட்டி. தே கன்சியூம்னா காலி, உடனே செலவாயிடும், அவ்வளோதான். ஸோ ரிச் பீப்புளுக்கு தே ஆல்வேஸ் பணத்தை வச்சு பணத்தை ஏர்ன் பண்ணக்கூடிய வித்தியாசம் அவங்களுக்கு தெரிகிறது. ஸோ மேபி ஷேர்ஸோ பாண்ட்ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இது மாதிரி நம்ம பண்ணலாம். இதெல்லாம் அப்போ ஃபியூச்சரில் சொல்லிக் கொடுக்குறேன். பணத்தை பற்றி நிர்வாகம் பண்ணுறதுக்கு ப்ரொஃபஷனல் அட்வைஸ் நமக்கு தேவைப்படும். இப்போ ரிட்டையரிங் ஸ்டாஃபுக்கு வந்து ஐ எம் கிவிங் கைடன்ஸ். நிறைய இடத்துல கம்பெனியில் கூப்பிடும்போது இல்லை கவர்மெண்ட் கூப்பிடும்போது அவங்க ட்ரைனிங்காக கொடுத்துறாங்க. பட் தனிப்பட்ட முறையில் ஒன்றுனாங்கன்னா ஐ சார்ஜ். உங்களுக்கு சின்ன ஃபீஸ் நான் சார்ஜ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை 50 லட்சத்தை எப்படி மேனேஜ் பண்ணலாம், 30 லட்சத்தை எப்படி மேனேஜ் பண்ணலாம், 90 லட்சத்தை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு நான் போட்டு கொடுக்குறேன். என்னென்ன பண்ண இதுக்கு ஸ்மால் ஃபீஸ் மட்டும் ஒரு தடவை பண்ணிக்கிறேன், திருப்பி 3 மாதம் கழிச்சு ரிவ்யூ பண்ணுறாங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அது ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு ப்ரூஃப் போட்டு கொடுக்குறோம், இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போடுறோம். இதில் வந்து ரிட்டையர்ட் ஆகிற பீப்புள் வந்து அந்த பணத்தை கொண்டு போய் ஒரு வீடு வாங்க வேண்டாம்னு சொல்கிறோம். அதுக்கு சில காரணங்களும் சொல்கிறோம். வீட்டில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் அட்வைஸ் கிட்ட. ஸோ சின்னதாக சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சு பெரிய லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதான் ஒரு விஷயம், ரைட்டா? ஸோ இதுக்கு வந்து ஏர்லியராகவே நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். எந்த வயசுல இங்கே இருந்தாலும் ரெகுலேட் பண்ண வேண்டாம், அவ்வளோ நாள் சேர்க்கலன்னு சொல்லி. யங் பீப்புளாக இருந்தால், 30க்குள்ளே இருந்தால், 40க்குள்ளே இருந்தால் இப்போவே சின்ன விஷயத்த சேவ் பண்ண ஆரம்பிங்க. பொறுமையாக தான் பணத்தை நம்ம சேர்க்க முடியும் தவிர ஓவர் நைட்டில் டக்குன்னு பணக்காரர் ஆக்கலாம் வழிகள்லாம் மாய மந்திரம்லாம் ஒன்றுமே கிடையாது. டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேஷன்னா சொத்து, அதுதான் நாலேஜ். அந்த அறிவு தான் நமக்கு ரொம்ப தேவை. இப்போ மொபைல் ஃபோன் வாங்க போறீங்கன்னா மொபைல் ஃபோன் வாங்குறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அன்லெஸ் இட் இஸ் டேம் நெசசரி டு சேஞ்ச் த மொபைல், டோன்ட் சேஞ்ச். மார்க்கெட்டில் புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்கும், மாதத்துக்கு 2 மாடல் வந்துட்டு தான் இருக்கும். 128 GB இருக்கிற 256 வரும், 256 512 வரும். ஸோ 2 GB ரேமுக்கு 4 GB வரும், 4 GB வந்துக்கிட்டே இருக்கும். என்னைக்கு நமக்கு நம்ம ஃபோனை ரிப்பேரே பண்ண முடியல நிலைமை வருதோ அப்போ தான் புது ஃபோனுங்கிற நிலைமை வரணும். அப்போவும் எந்த ரேஞ்சில் போகணும்னு கணக்கு. அன்றைக்கி இருக்கிற ரைட் ஹை எண்டு தான் போகணும் அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணுறோம். ஹை எண்டு தான் போனால் 10,000 டிஃப்ரென்ஸ், 20,000 டிஃப்ரென்ஸு. அன்னைக்கு ரேட்டில் நமக்கு மீடியமாக நமக்குள்ளே போகுதுன்னு போனால் 10,000 லாபம்.
ஒவ்வொரு ரூபா சேவ்டு இஸ் ஈக்குவல் டு 1 ரூபி ஏர்ன்டு. 1 ரூபி சேவ்டு இஸ் ஈக்குவல் டு 1 ரூபி ஏர்ன்டு. ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிப்பதற்கு வழி தெரியாது, ஆனால் ஒரு ரூபாய் மிச்சப்படுத்துவதற்கு வழி தெரியும். அப்படின்ல ஒரு ரூபாய் யுவர் ஏர்னிங், அவ்வளோதான், சிம்பிள். ரைட்டா? ஸோ ஒரு பர்ச்சேஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்னொரு ரூல் பார்த்துக்கோங்க. 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குவதாக இருந்தால் பணம் கையில் கிடைத்தவுடன் உடனே ஓடி போய் வாங்கின மனநிலை தான் இருக்கும். 10 நாள் வெயிட் பண்ணுங்க. 10,000னா 10 நாள், 30,000னா 30 நாள். ஏன் வெயிட் பண்ணோம்? அதுக்குள்ள நிறைய தகவல்கள் தேடுங்க. எங்க சீப்பா கிடைக்கும், எங்க பெட்டரா இருக்கும், எங்க ஆஃபர் இருக்கும், எது பெஸ்ட், எந்த பிராண்ட் தேடுங்க. அந்த பொறுமை நமக்கு வேணும். ஏனென்றால் நீங்க வாங்கி முடிச்ச உடனே யாராவது நண்பர்கிட்ட போய் சொல்லுவோம், ஆஃபீஸில் சொல்லுவோம், நேத்தா அந்த மொபைல் ஃபோன் வாங்கினேன், இது வந்து 18,000 ரூபாய். அடப்பாவை, என்கிட்ட சொல்லக்கூடாதாடா, இதே ஃபோன் 16,000 வரைக்கும் என் ஃப்ரெண்டு கடையில் வாங்கி கொடுத்துருக்கேன், வாங்கி கொடுத்து தருவேனேமா. நமக்கு தெரியாது. ஏன்னா வாங்கினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் நிறைய வரும். அங்க சீப்பா இருக்கு, நீ அதிகமா கொடுத்து ஏமாந்துட்டவங்க தலையில கட்டிட்டாங்க, இதுதான் தகவல் வரும். ஏன் நம்ம வெயிட் பண்ணல, உடனடியா வாங்கணும் முடிவெடுத்து டக்குன்னு வாங்கிட்டோம். இன்னைக்கு போறோம், நெட்டை பார்க்குறோம், அமேசான்ல எது சீப்னு பார்த்து வாங்கிட்டோம். நோன் சோர்ஸ், அமேசான்ல பெட்டர் சீப்மான சில விஷயங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. பட் யார்ட்டையுமே விசாரிக்காம, தகவல் தேடாம அவசர முடிவு எடுக்கிறது தான் தப்பாக போகிறது. எங்க உதவி தேவையோ அங்க தேவை. இட்ஸ் லைஃப் லாங் ஜேர்னி. ஸோ அவாய்ட் பை காஸ்ட்லி வெஹிக்கிள்ஸ். எதுக்கு ரொம்ப காஸ்ட்? கார் வாங்கணும்னா அவசிய தேவை கார், இல்லைன்னு சொல்லலை. கார்ல என்ன ஹை எண்டு நமக்கு தேவை? எதுக்கும் 20 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம். அதுல அந்த கம்ஃபர்ட் நமக்கு என்ன பெரிய விஷயம்? நார்மல் ஒரு 8 லட்சம், 10 லட்சம், 12 லட்சம், அதுக்குள்ள போதும். ஸோ அந்த லெவலுக்கு நம்ம போதும். ரைட்டா? அடுத்த லெவல், உங்கள் லெவல் மாறும் பொழுது அப்கிரேட் பண்ணிக்கலாம். நாட் அந்த ஃபர்ஸ்ட் செல்ஃபோன் வாங்கும் போதே எவ்வளோ வாங்குவேன், வீடு கட்டும் போதே நான் 3 பெட்ரூம் கட்டுவேன், அது கடன் வட்டி கட்டிட்டு இருப்பேன். ஸோ காஸ்ட்லி மொபைல் ஃபோன் வாங்காமல் ஆவரேஜ் வாங்க. நான் போகும்போது மார்க்கெட்டில் போகும்போது 15,000 ஃபோன் தான் நான் வாங்கியிருக்கேன் இது வரைக்கும். 15,000, 12,000 மார்க்கெட்டில் இருக்குது, 30,000 இருக்குது. அப்போ ஆப்பிள் ஃபோன் வாங்கலாம் ஒரு 80,000. என்ன பர்பஸ், என்ன பண்ணுறேன்? ஆப்பிள் ஃபோன் வாங்கலாம், என்ன பண்ணிட்டாங்க? அது எக்ஸ்ட்ரா வாங்கினதுனால வெளியே அப்படியே 4 பேர் காமிக்காம ஆப்பிள் தெரிஞ்சனால நம்ம இமேஜ் கூட்டிகிட்டு நமக்கு அப்படியே கோடி கோடியாக கொட்டி கொடுத்துட்டாங்களா? இல்லை ஃபால்ஸ் இமேஜஸ்க்காக we are living. மற்றவங்க ஃபால்ஸ் சர்டிஃபிகேட்டுக்காக, மற்றவங்களுடைய சர்டிஃபிகேட்டுக்காக வாழ்ந்து 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 நம்மளுடைய இதை நிறைய இடத்த வீணாக்கிட்டோம். நேரம், பணம், சக்தி எல்லாத்தையும் வீணாக்கிட்டோம். we don't want anybody's certificates. நமக்கு என்ன தேவையோ அதை பண்ணும், அவ்வளோதான். நமக்கு மொபைல் ஃபோன் வேணும், இந்த ரேட்டில் ஆண்ட்ராய்டு வேணும். கரெக்டு. 15,000 18,000 நல்ல ஆண்ட்ராய்டு இருக்குது, போதும். வாங்குறவங்க நாம தடுத்து நிறுத்தப்படுறதில்ல. பட் இட்ஸ் அன்வான்ட். லேப்டாப்பில் போகிறோம், ரொம்ப ஹைல போவேண்ணா. நான் எனக்கு 1 லட்சம் 2 லட்சம் லேப்டாப்லாம் எனக்கு காமிச்சேன். நான் வாங்கினது 38,000 லேப்டாப். போன தடவை வாங்கினது வந்து 25, அதுக்கு முன்னாடி ஒரு லேப்டாப். அதுக்கு முன்னாடி வாங்கினது 15,000. எது பேசிக், எது தேவையோ அதுதான். இந்த ரேட்டில் இந்த ரேட்டில் 38,000 மொபைல் லேப்டாப் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம்? அது போதும். ஏன் 1 லேக் வாங்கி வச்சுட்டு 30,000 தான் யூஸ் பண்ண போகிறோம்? 62 வேஸ்ட்டு தானே. ஸோ அந்தளவுக்கு கேமிங்லாம் நம்ம உட்காந்து பண்ண போகிறதில்ல, பெரிய கால்குலேஷன்லாம் பண்ணுற அளவுக்கு பண்ண போகிறதில்ல. நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு, இன்னி ரேட்டில் லைஃப் ஸ்டைலுக்கு 30,000 40,000 லேப்டாப் போதும். மொபைல் ஃபோன் 20,000 மொபைல் ஃபோன் போதும். மாலில் ஒரு மாலோட கல்ச்சர் என்னங்கிறது பார்த்து நமக்கு தெரியணும். விண்டோ ஷாப்பிங் நல்லா பண்ண தெரியணும். போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரணும், என்ன ப்ராடக்ட் மாலில் இருக்குன்னு பாருங்க. மாலில் சில விஷயங்கள் விலை அதிகமாகத்தான் இருக்கும். அங்கே போய் வாட்டர் பாட்டில் வாங்கினா 50 ரூபா தான். ஒரு மினரல் வாட்டர் பாட்டில் வாங்கினீங்கன்னா 50 ரூபா தான். அந்த இடத்துல எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். பந்தாக்காக அங்கே தான் நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் அப்படின்றால் டபுள் தான். அங்கே உள்ள பேரே வேற. ஆர்டினரி மீல்ஸ்னு கிடையவே கிடையாது, ஆர்டினரி டிஃபன் கிடையவே கிடையாது. ஏனென்றால் அதுக்குள்ளே நீங்கள் என்ன வாங்கினாலுமே காஸ்ட்லி தான். அது பணக்காரர்களுக்கான ஏரியா, நம்ம மிடில் கிளாஸ்க்கோ லோயர் கிளாஸ்க்கான ஏரியா கிடையாது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன வாங்கினாலும் அது ஏதாவது ஆஃபர் போட்டிருந்தால் மட்டும் அதை வாங்கணும். மற்றபடி எது வாங்கினாலும் லாஸ் தான், சந்தேகமே கிடையாது. வாட் எவர் யூ பை தேர் லாஸ் தான். சில விஷயங்கள் வெளியே கிடைக்காத பொருளும் கிடைச்சா ஓகே, நமக்கு விலையே தெரியாது, கம்பேர் பண்ண முடியாது, இந்த மாடல் வரைக்கும் அது ஓகே, இல்லை ஆஃபர் இருந்தால் ரைட். ஆனால் ஒன்று நீங்கள் கவனிச்சுக்கணும், உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் ஏதாவது சூப்பர் மார்க்கெட் இருக்கும் மாலில், உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற டிஸ்கவுண்ட் எல்லாம் டிஸ்பிளே பண்ணிவிடும். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, 50% டிஸ்கவுண்ட், 60% டிஸ்கவுண்ட், 70% எல்லாம் போட்டுருவோம். ஸோ நம்ம என்ன வாங்கணுமோ உள்ளே போகிறோமோ we are tempted to buy all the discounted items unnecessarily, unwantedly. டிஷ்யூ பேப்பர் 40 ரூபாய்க்கு ஒரு பாண்டில் வாங்கினா இன்னொரு பண்டில் ஃப்ரீ, எல்லாம் 2 பண்டில் டிஷ்யூ பேப்பர் தூக்கிட்டு வராங்க. என்ன டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுற கல்ச்சர் எப்போ வந்தது?
இப்போ ஷார்ட் பீரியட்ல ஹார்ட்லி 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், வீட்டில் பழைய துணி தான். எந்த துணியும் நம்மளோட சீக்கிரம் தூர போட்டிருக்க மாட்டோம். கிழிச்சு அது ஒரு டவல் சின்னதாக சின்ன விட்டு துணி யூஸ் பண்ணுவோம். அந்த துணி ரொம்ப அழுக்காயிடுச்சு, சோப் போட்டு பண்ணிட்டு இருப்போம். முடியலன்னா துணியை தூக்கி தூர போடுவோம், அவ்வளோதான். பட் என்னைக்கு டிஷ்யூ யூஸ் பண்ண கல்ச்சர் வந்ததோ யூ ஆர் இன்வெஸ்டிங் ஃபார் இட், ரைட்? ஸோ இது மாதிரி அன்வான்டாக டபுள் வாங்கினா அவ்வளோ வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ தேவைக்கு அதிகமாக நம்ம வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவுட் சைட் ஃபுட்டு நிறைய நிறைய ஆர்டர் பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்து 38,000 கோடி அப்படி சொல்லி சொல்லப்படுகிறது ஆன்லைன். இது மட்டும் சேல்ஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரி மட்டும் சேல்ஸ் 38,000 கோடி. 2 கம்பெனி 3 கம்பெனி மட்டும், மற்ற எல்லா கம்பெனி கணக்கில் எடுக்கல. ஸோ இன்னைக்கு புதுசாக வந்த ஒரு மார்க்கெட் தான். பட் எல்லாம் நம்ம எதுக்காக பக்கத்தில் நடந்து போய் ஹோட்டலில் வாங்கினோம், ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம், இன்னைக்கு ரெண்டையும் விட்டாச்சு. நடந்து போய் சோம்பிட்டோம். we are paying the fine for not walking on the road to the nearest hotel. ரெடி டு பே, ஹாப்பிலி பேயிங், அவ்வளோ. அப்புறம் ஒரு நாளைக்கு 50 ரூபா ஷார்ட்டேஜ், 100 ரூபா ஷார்ட்டேஜ், வயலில் 5,000 ரூபாய் இல்லைன்னு சொல்லி தேடிட்டு இருக்கோம். ஸ்டார்டட் லிவிங் தட் லைஃப் ஸ்டைல். தப்புன்னு சொல்ல, பட் அதையே டிபெண்ட் பண்ணி அதையே ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்கிறோம். என்னைக்காரோட வாங்கினா வேற விஷயம். நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் 74 SSLC 75 பியூசி வருடத்திற்கு ஒரு முறை நான் ஹோட்டல் போயிருக்கிறோம், வருடத்துக்கு 2 முறை ஹோட்டல் போயிருக்கோம், வருடத்துக்கு ஒரு சினிமா போயிருக்கிறோம். அன்னைக்கு இருந்த குடும்ப சூழ்நிலை எங்கள் அப்பா அம்மா கரெக்டாக மேனேஜ் பண்ணாங்க. we were very happy. எவ்ரி சண்டே வெளியே கூப்பிட்டு போவார். பைசா செலவுலாம் பக்கத்தில் ஏதாவது பார்க் போய்ட்டுருவோம், எங்கேயாவது போயிட்டு வருவோம், கிரவுண்டுக்கு போயிட்டு வருவோம், அங்கே தூத்துக்குடியில் இருக்கும்போது பீச்சுக்கு போயிட்டு வருவோம். ஸோ அது மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் வித்தவுட் மச் எக்ஸ்பெண்டிச்சர் அழகாக போயிட்டு வருவோம், ரைட்டாக சிம்பிளாக. ஹோட்டல் அப்படிங்கிறது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை தான் நாங்கள் போய் அங்கே ஒரு தோசை சாப்பிட்டா, ஒரு மசாலா சாப்பிட்டா பெரிய கிஃப்ட் எங்களுக்கு, அவ்வளோதான். வேறு பெரிய ஐட்டங்கள் ஒரு மசாலா சாப்பிட்டா பெரிய கிஃப்ட். ஸோ அந்த வாழ்க்கை, ரைட்? ஸோ நம்ம வந்து இன்னி ரேட்டில் என்ன எவ்வளோ மக்கள் கல்ச்சர் மாற்றிட்டாங்க ஃபுல்லாக. நம்ம அதிகமாக நம்மளை மொட்டை அடிக்கிறதுக்கு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம தலையை கொடுக்குறோம், நம்ம பணம் தான், உழைக்கிற பணத்தை இதே போல். ஸோ யார் நல்ல கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணி அவனோட உழைப்பை நம்பி வரக்கூடிய வருமானம், நான் சரியாக உழைத்திருக்கிறேன், இதுக்கு சரியான வருமானம் வருகிறது என்பவன் சரியாக செலவு பண்ணிக்கிறான். என்னோட உழைப்பை விட அதிகமாக பணம் வருகிற இடத்தில் அவன் அதிகமாக செலவு பண்ணுகிறான். இது நிறைய பேருக்கு ஒத்துக்காது, டிஸ்பியூட் வரும், மாற்று கருத்து இருக்கும். ஒரு 30,000 சம்பளம் வாங்குறவன் பண்ற ஸ்பெண்டிங் பேட்டர்னும் மாதம் 1,00,000 ரூபா ஸ்பெண்டிங் பேட்டர்னும் வித்தியாசம் இருக்குது. 1,00,000 ரூபா அதிகமாக செலவு பண்றான், யூ won't சேவ். ஸோ 30,000 ஸ்டைலில் வாழ்ந்துட்டு 70,000 சேவ் பண்ணலாம். நான் சொன்னேன்னு என்னை கொலை பண்ணிவிடும். ஸ்டார்டட் ஆர் பாசிபிள். ஸோ அவன் அந்த செலவு பண்ண தயாராக இருக்கான். அந்த 70,000 செலவு பண்ணிட்டு 30,000க்கு என்ன சந்தோஷம் கிடைக்கும், அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும், அதோட ஜாஸ்தி கிடைக்கும். இது உள்ள போனால் சைக்காலஜி ஆஃப் மணி நிறைய இருக்குது உள்ள, நான் உள்ள ரொம்ப போகலை. ஸோ ஆன்லைன்லேருந்து டிஸ்கவுண்ட் சேக்குக்காக வாங்குற ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, ஒரே கார் அமேசானில் போடுறான். அமேசானில் ஜனவரி 26, ஆகஸ்ட் 15 நியூ இயர் இது மாதிரி போட்டுட்டு தான், தீபாவளி எல்லாம், தீபாவளி தமாக்கா எல்லாம் போடுவான். அவன் ஏன் அண்ணா சரி உள்ளே போய் போகாமலே இருங்க, தேவையாக இருக்க வாங்கிக்கலாம், பக்கத்தில் போய் வாங்கிக்கலாம், அவ்வளோதான். ஸோ ஈக்குவலாக வருமானம் ஏறாத வரைக்கும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை மாற்றாதீர்கள், லைஃப் ஸ்டைலை மாற்றாதீர்கள். ஸோ என்ன பணத்தை இப்போ ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா, அந்த வருமானத்தை வச்சு அந்த பணத்தை சேவ் பண்ணி வச்சு அதில் உள்ள வட்டிக்குள்ளே தான் நம்ம வாழ தெரியணும் ரிட்டையர்டிங் பீப்புள். அது ஜாஸ்தி செலவழிக்கும் பொழுது அந்த சேர்த்து வச்ச பணம் கரைய ஆரம்பிக்கிறது, அவ்வளோதான். இது நார்மல் பீப்புளும் அப்படி தான். நம்ம சம்பளத்தை 40,000 சம்பளம், 1 லேக் சம்பளம், 1 லேக்குள்ளே செலவு பண்ணால் ரைட். 1,20,000 போனால் 20,000 எங்கேயோ அடி வாங்குது. ஒன்று சேவிங்ஸ் காலியாகும், இல்லை கடனாகும். ஸோ அது எங்கேயோ ஒரு இடத்துல உதைக்கலாம். ஸோ ஒரிஜினல் கேபிட்டலை வந்து நம்ம வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே வாழ கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான், ரைட்டா? ஸோ இதுதான் ரேட்டில் நான் பேசிக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள். இதில் ஏதாவது கருத்துக்கள் உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் சொல்லலாம். அடுத்து சார் நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு சொல்லணும், ஒரு அறிக்கை மட்டும் சொல்லணும், என்னென்ன கோர்ஸ்லாம் நடத்துகிறேன்னு மட்டும் சொல்கிறேன். பட் உங்களுடைய இந்த இதை முடிச்சுக்கலாம். சார் அந்த ஒய் நீட் மணில லாஸ்டா என்ன சார் போட்டிருந்தீங்க? நான் படிக்கிறதுக்குள்ள போயிடுச்சு. Why we need money? சேவிங்ஸ் அண்ட் ஃபியூச்சர், எதிர்காலத்திற்காக. ஓகே 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 சார். எதிர்காலம் நம்மளோட சேவிங்ஸ்க்காக நம்ம ஓகே சார் ஓகே சார். ஃபார் ஃபியூச்சர் எக்ஸ்பெண்டிச்சர், கரெக்ட்? இந்த ஸ்லைடு தானே? ஃபார் லிவிங், ஃபார் ஃபார் சேவிங், ஃபியூச்சர். ஹெல்ப் ஓகே ஓகே அதர்ஸ், ஹார்மோனியஸ்லி லிவ் வித் அதர்ஸ் அண்ட் ஃபியூச்சர் எக்ஸ்பெண்டிச்சர், ரைட்டா? ரைட். ஓகே வேற சார். டு வேற என்ன? ஹார்மோனியஸ்லி ஃப்ரெண்ட் வித் அதர்ஸா சார்? ஆமாம், இப்போ ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிறோம், அதெல்லாம் எல்லாருக்கும் பண்ணுறது நம்மளும் பண்ணி ஆகணும்ல, தப்பிக்க முடியாதுல்ல, கரெக்டா? ம்
இப்போ ஓகே ஓகே அதையெல்லாம் காமன் எக்ஸ்பெண்டிச்சர் சில விஷயங்களை பண்ணித்தான் ஆகணும், காமன் சில விஷயங்கள் கொடுத்தான் ஆகணும். ரைட்டா? ஓகே சார். ஓகே சார். ரைட். மற்றவர்கள்? தேங்க்யூ. சரவண சார், லாவண்யா மேடம், உங்களோட கருத்துக்கள், தகவல் ஏதாவது எல்லாருக்கும் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லியிருக்கேனா? சார் இன்ஃபர்மேட்டிவ் நல்ல செஷன் சார். தேங்க்யூ சார். இது பேசிக் தான் நான் கொடுத்துருக்கேன். லெவல் 1 தான் அது. லெவல் 2 ஓகே லெவல் 3 இருக்குது இன்னும். உள்ள சரிங்க டீப்பா சார். ஓகே போயிட்டு எப்படி இப்படி பண்ணலாங்கிறது டீப்பா இருக்குது. அதில் சரவண சார் சொல்லுங்க சார். சார் சரவணன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார் கேக்குதா சார்? சார். கேட்குது கேட்குது. சார் ரொம்ப அற்புதமா இருந்தது சார். ரொம்ப எளிமையா ரொம்ப உணர்வுபூர்வமா எல்லாத்தையும் சொன்னீங்க சார். ரைட். சின்ன விஷயம் கூட சின்ன விஷயம் நினைச்ச விஷயத்த நீங்க ரொம்ப பெரிய விஷயமா சொன்னீங்க சார். ரொம்ப இதா இருந்தது சார். ஓகே. இது ஒரு 10 வருஷம் முன்னாடியே கிடைச்சா எல்லாருக்கும் ஃபீலிங் இருக்குமே. ஆமா சார். இது நம்ம வீட்டுல பெரியவங்க என்ன சொல்லுவாங்களோ அதெல்லாம் நீங்க அப்படியே கிளீனா சொல்லிட்டீங்க சார். இந்த விஷயங்கள் சில ஆண்டுகள் முன்னாடியே கிடைச்சிருந்தா கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமே அப்படின்னு தோணும். கரெக்டா? ஆமா சார். ஆமா சார். இன்னைக்காவது கிடைச்சிருக்கேன், இன்னையில இருந்து நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற பண்ணலாம். ரைட்டா? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சார் எனக்கு ஒரே ஒரு டவுட் ஒன்று இருக்கு சார். சொல்லுங்க சார் ஒரு இன்சூரன்ஸ் பத்தி எல்லாம் நீங்க சொல்லிட்டு ஆமா இருந்தீங்க ஆமா. சார். ஒரு இன்சூரன்ஸ் வந்து நான் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரே ஒரு பேமெண்ட் மட்டும் கட்டிருந்தேன் சார். ஒரே ஒரு இன்ஸ்டால்மெண்ட். அது வந்து அதோட அது லேப்ஸ் ஆயிட்டு ஒரே இன்ஸ்டால்மெண்ட் தான் கட்டிருந்தேன். 20 lakhs 20,000 சரி 20,000 சார். அது சரி அதுக்கப்புறம் கட்டல சார். அது லேப்ஸ் ஆயிட்டு சார். அதோட நான் விட்டுட்டேன் சார். ஒன்றும் பண்ணல. இப்போ சரி. ஒரு 1 month ஒரே கால் சார். அது கால் பண்ணி இப்போ உங்களுக்கு வந்து 2.5 லட்சம் மெச்சூர் ஆயிட்டு நீங்க 30,000 பணம் கட்டுன்னு டெய்லி ஃபோன் மேல ஃபோன் வந்துட்டு இருக்கு சார். நீங்க வந்து ஆக்சுவலா என்னன்னு எனக்கு ஒரு தெரியல சார். இயர் மட்டும் கட்டியிருந்தால் அது 5 வருஷம் ஸ்கீமோ 10 ஸ்கீமோ நீங்க போட்டுருப்போம். அப்பெல்லாம் 5 வருஷம் கிடையாது. இப்பதான் 5 ஸ்கீம்ல இருக்க முடியும். 10 வருஷம் ஸ்கீமா தான் இருக்கும். 15 ஸ்கீமா தான் 15 வருடம் 10 வருடம் கட்டுறது, 15 வருடம் கட்டுறதுன்னு சொல்லி ஒரே ஒரு இன்ஸ்டால்மெண்ட் மட்டும் 1 இயர் மட்டும் கட்டி இருந்தால் அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. மிக மிக கம்மி, 99% கிடையாது. ஏன்னா மினிமம் 3 இயர்ஸ் கட்டி இருந்தாதான் பெய்ட் அப்னு மாறும். அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணாம நீங்க கட்டின பணத்தை தனியா வச்சு பெய்ட் அப்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சோம்னா அதுக்கு என்ன வட்டி வருமோ அதுக்கு என்ன ரிட்டர்ன் வருமோ அப்படி கொடுப்பாங்க. 1 இயர்க்குள்ள வர்றது வந்து அப்படி கிடையாது. நீங்க நடுவுல போன்ல கிட்ட ஏமாந்துடாதீங்க. நேரா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போயிடுங்க. சரி சார். தேங்க்யூ சார். டைரக்ட் இன்சூரன்ஸ் போன்ல நிறைய பேர் இந்த மாதிரி வச்சுட்டு ஏமாத்திடுறாங்க. இந்த பணம் கட்டலாம் ஏமாத்தி போயிடுறாங்க. ஏதோ ஒரு டேட்டா எங்கேயோ கிடைக்குது, ஏதோ ஃபோன் நம்பர் ஏதோ கிடைக்குது. ரைட்டா? சில நம்பர் கூட நம்மகிட்ட தான் வாங்குவான். ஒன்னே ஒன்று உங்க லேப்ஸ்ல இருக்குன்னு தெரியும் சார்மா, அவ்வளவுதான். அதுக்கு மேலே நம்பர் கூட நம்மகிட்ட தான் வாங்குவான். நீங்க இருக்கிற லேப்ஸ் எல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் ஐடியா இருக்கு சொல்றாமா. ஸ்ட்ரைட்டாவே ஆஃபீஸ், இன்சூரன்ஸ் ஆஃபீஸ்க்கு போயிடுங்க. ரைட்டா? இல்லைன்னா இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பிடிங்க, யூ வில் கெட் தி இன்ஃபர்மேஷன். ரைட்டா? எல்ஐசியா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். ஓகே சார். எல்ஐசியா இருந்தா டீடைல்ஸ், எனக்கு பாலிசி நம்பர் சொல்லுங்க, எல்லா டீடைல்ஸும் நான் வாங்கி தரேன். கான்டாக்ட் பண்ணி தரேன். ரைட்டா? தேங்க்யூ. லவண்யா மேடம் நீங்களே இருக்கீங்களா? எஸ் ப்ளீஸ். எஸ் சொல்லுங்க சொல்லுங்க உங்களுடைய. எஸ் ப்ளீஸ். Sir, actually, I'm a student. ஸ்டூடெண்ட் லெவலில் நிறைய ஏழியரா தெரிஞ்சுட்டா பெட்டர். ஐயோ லக்கி பீப்புள் நீங்களாம். இந்த வயசுல சில விஷயங்கள்லாம் கிடைச்சிக்கிட்டா கரெக்டா பிளான் பண்ணி கொண்டு போகலாம். ரைட்டா? குட். அடுத்த முதல் சம்பளம் வரதுல இருந்து என்ன பண்ணாலும் பிளான் போட்டுக்கலாம். ரைட்? ஓகே. ஸோ நான் வேற என்னென்ன கோர்சஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பிகம் ஏ கார்பரேட் ட்ரைனர் அப்படிங்கிறது. நான் 25 வருஷம் ட்ரைனிங் ஃபீல்டு அனுபவம் எனக்கு. ஸோ அரௌண்ட் 1900 டைரக்ட் செஷனே பண்ணியிருக்கிறேன். நிறைய கிட்டத்தட்ட 81 நிறுவனங்களுக்கு இது உள்ள போயிட்டு வந்திருக்கேன். பல நிறுவனங்களுக்கு தொடர்ந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். எம்ஆர்எஃப், ஹுண்டாய், அசோக் லைலண்ட், ஐடிசி, இது போல நிறுவனங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ எனக்கு தெரிந்த விஷயங்கள், என்னோட அனுபவங்கள் என்னோட போகக்கூடாது. ஸோ அடுத்த ட்ரைனர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து பிகேம் ஏ கார்பரேட் ட்ரைனர்னு சொல்லி நான் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது 7 நாள் வெபினார் ஆன்லைன்னால ரொம்ப அதிகமாக செலவு கிடையாது. டைரெக்டாக பண்ணுறது ஹால் எடுத்து பண்ணும்போது ரொம்ப செலவாகும். ஸோ இது வந்து இந்த இதை வந்து நீ ரேட்டில் சார்ஜ் பண்ணுறவங்க யாரெல்லாம் சார்ஜ் பண்ணுறாங்க பட்னா 50,000, 1 lakh, 2 lakhs அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் நிறைய கூட்டம் போயிட்டு இருக்காங்க. 100 பேர் 200 பேர் 2 lakhs ஃபீஸுக்கு 100 பேர் 200 போகிற கம்பெனிலாம் இருக்குது, நடத்திட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எளிதாக சொல்லிக் கொடுக்கணும், அதே நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப அதிக செலவுகளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் நான் வந்து மிக குறைந்த அளவில் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன்.
எது இந்த இதில் அவங்க வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சலாம், எளிதாக சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். ட்ரைனிங் ஃபீல்டில் வந்து ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் ஜீரோ. பெரிய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. லைஃப் லாங்காக ஏர்னிங் இருக்கும், சந்தேகமே கிடையாது. ஒரு நாளைக்கு குறைந்தது 2000லேருந்து 26 வந்து 2 லட்சம் கூட ஒரு நாளைக்கு வாங்குற ட்ரைனர் இருக்கிறாங்க. ரீசெண்டாக போன வாரம் ஒரு ட்ரைனரை பற்றி கேள்விப்பட்டேன். ஹி சார்ஜிங் 3 lakhs per day. நம்புறீங்களா? ஒரு பர்டிகுலர் துறையில் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ் ஆயாச்சு அப்படின்னா டக்குனு கம்ப்யூட்டர் லெவல்லாம் கிடையாது, நார்மல் கம்ப்யூட்டர் சாவி கிடையாது, பெரிய கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் தெரிஞ்சவங்க தான் அவ்வளோ சாப்பிடும் இல்லை, நார்மல். ஸோ எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறவங்க விஷயம் தான் நமக்கு தேவை. எதை ப்ரெசென்ட் பண்ணலாம், எப்படி பண்ணலாம். ஸ்கூல் லெவலில் யாருனாலும் ஆரம்பிக்கலாம். ஸ்கூல் லெவலில் போய் பண்ணால் 1 hour 2 hour பேசினாலே குறைந்தது 2000 ரூபாய் கிடைக்கும். எத்தனை ஸ்கூல் இருக்குது நம்மளை சுற்றி, எவ்வளோ இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம எடுத்து ப்ரோக்ராம் பண்ணாலும், நம்ம தனியாக டைரெக்டாக பண்ணாலும் ப்ரோக்ராம் சார்ஜ் பண்ணலாம். ஐ கேன் கேட் யூ எவ்ரிதிங். அடுத்தது வேணுங்கிற ஸ்டஃப் கொடுக்குறேன், 200 பவர் பாயிண்ட் கொடுக்குறேன், 12 ட்ரைனிங் மாடல்ஸ் கொடுக்குறேன். எந்த டாபிக் உங்களுக்கு கண்டென்ட் வேணும், கண்டென்ட் நான் கொடுக்குறேன். ஸோ அது எல்லாமே கிட்டத்தட்ட 30,000 40,000 ஒருத்தான விஷயங்கள் நான் கொடுக்குறேன். நான் கிளாஸுக்கு சார்ஜ் பண்ணுறது 7 நாள், ஆன்லைனுக்கு சார்ஜ் பண்ணது வெறும் 15,000 rupees. அதுவும் நீங்கள் வந்து பேரை மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஐ எம் ரெடி டு கிவ் ஃபார் 10,000 rupeesக்கு உங்களுக்கு நான் கொடுக்குறது. பேரை மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அப்புறம் என்னை கோர்ஸ் இருக்கும், அப்புறம் மெதுவாக அடுத்த மாதமோ 2 மாதம் கழிச்சோ 3 மாதம் கழிச்சோ போனாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நேம் மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஐ எம் ரெடி டு கிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 5,000 rupees. அது ஒரு ஸோ 10,000 ரூபாய் வந்து ஒரு 2 கம்பெனி எடுத்தாலே உங்களுக்கு வந்துடும், ஒரு 5 ஸ்கூல் எடுத்தாலே வந்துடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஏர்னிங் தான். நோ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராக்டிக்கலி, ரைட்டாக. வேறு என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் இன்வெஸ்ட் பண்ணணும், கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணி அது வருமா வராத காத்துட்டு இருக்கணும். இது அப்படி இல்லை, ஸ்ட்ரைட் நெட் இன்கம். மற்றெல்லாம் கிராஸ் ப்ராஃபிட் தான் வரும். அதுக்கப்புறம் வாடகை செலவு, சம்பளம், கரண்ட் பில்லு எல்லா செலவும் போக வீட்டுக்கு வரதான் நெட் ப்ராஃபிட். ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியில் ஒன்லி நெட் இன்கம் மட்டும்தான். ஓகே, இது எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல. அடுத்தது ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர் ஆகணுமா, ட்ரைனிங் ஃபீல்டில் உள்ள நிறைய கொடுக்குறோம். வெறும் நான் பேச்சாளர் ஆகணும், ஒரு பட்டிமன்றமோ இல்லை வேறு ஏதாவது பேச்சாளர் ஆகணும், ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னா அது 2 நாள் பயிற்சியாக நடத்திட்டு இருக்கேன். அது குறைந்த தொகையில் வெறும் 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அடுத்தது மணி மேனிஃபெஸ்டேஷன் ஆன் மாஸ்டரி வாட்ஸ்அப் கோர்ஸ் நடத்துகிறேன். வாட்ஸ்அப்பு தான் 14 நாள் நடத்துகிறேன். அதுக்கு சார்ஜ் உண்டு, 1000 ரூபாய் தான் அதுக்கு ஃபீஸு. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்னும் டெப்த்தாக உள்ள ஆழ்மனத்துக்கு என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணி எப்படி பண்ணணுங்கிற விஷயங்களை எல்லாம் பண்ணி கொடுக்குறது, அது 1000 ரூபாய். ஹவு டு மேக் மணி த்ரூ யூடியூப். யூடியூப்பில் நீங்கள் வீடியோ கிரியேட் பண்ணி ஏற்றி நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பித்து அதை போட்டு அதை மானிட்டைசேஷன் சொல்லுவாங்க. அதில் வர்ற விளம்பரங்கள் உங்களுக்கு காசு வர்றது எப்படி. இன்றும் மாதம் 1 கோடி ரூபாய் அந்த விளம்பரத்தில் வருமானம் வரக்கூடிய ஆட்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். 10 லட்சம் 50 லட்சம் அவங்க எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் ஆரம்பித்தா கூட ஒரு 3 மாதத்தில் 6 மாதத்துக்குள்ள நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த ரேட்டில் ஏஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளவோ டூல்ஸ் இருக்குது. நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நான் கிளாஸ் எடுத்தேன். ஏஐ டூல்ஸ் 25 ஏஐ டூல்ஸ் பற்றி கிளாஸ் எடுத்தேன். இன்றைக்கி உங்களுடைய முயற்சி இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி வீடியோ தயாரிக்கலாம். 5 நிமிடம் 3 நிமிடம் 10 நிமிடம் 1/2 மணி நேரம் எது வேணாலும் தயாரிக்கலாம். ஸோ யூடியூப் சேனல் ஆரம்பிப்பது எப்படி, வீடியோ தயாரிப்பது எப்படி, போஸ்ட் பண்ணி எப்படி போட்டால், உள்ள என்னென்ன பேராமீட்டர் எப்படி போட்டால் பணம் வர ஆரம்பிக்கும், எத்தனை பேர் சேர்த்தா எவ்வளோ லைக்ஸ் வந்தால் எவ்வளோ விஷயங்கள் வந்தால் உங்களுக்கு பணம் வருங்கிறது, எவ்வளோ பணம் கிடைக்குங்கிறதெல்லாம் க்ளீனாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அது வெறும் 1000 rupees தான், 2 நாள் கிளாஸ். என்னங்க, ஹலோ, ஒரு 2 நாள் கிளாஸ் தான். அது வெறும் 1000 ரூபாய்க்கு மட்டும் நான் சார்ஜ் பண்ணி கற்றுக் கொடுக்குறேன், ரைட்டா. ஸோ திங்க் அண்ட் க்ரோ ரிச்ங்கிற வாட்ஸ்அப் கோர்ஸ் இலவசமாக நடத்திட்டு இருக்கிறேன். திங்க் அண்ட் க்ரோ ரிச்ங்கிற புத்தகம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நெப்போலியன் ஹில் எழுதிய புத்தகம், உலக அளவில் அதிகமாக விற்கப்பட்ட புத்தகம். எத்தனையோ மில்லியன்ஸ், அது கிட்டத்தட்ட 50 மில்லியனுக்கு மேலே இன்றைக்கும் ஓடிட்டு இருக்கு, ஹாட் கேக்காக ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த புத்தகத்தோட சாராம்சத்தை எடுத்து இலவசமாக வாட்ஸ்அப் கோர்ஸாக நடத்திட்டு இருக்கிறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணதான் எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சைக்காலஜி ஆஃப் மணி, பணம் பற்றிய உளவியல் 3 நாள் கிளாஸாக நான் நடத்துகிறேன். அதுக்கு நான் 1000 rupees தான் சார்ஜ் பண்ணுறேன். மாஸ்டர் யுவர் மைண்ட் அப்படிங்கிறது ஆழ்மன சக்தி பற்றி நான் நேரடியாக நடத்தும்போது 2500 ரூபா 3000 வரைக்கும் சார்ஜ் பண்ணிருக்கேன் ஹோட்டலில். இது ஆன்லைனில் பண்ணும்போது 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறேன். அது 3 நாள் வெபினார். யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் பேர் கொடுத்து வச்சுக்கலாம், ரைட்டா. வேறு எதுவும் விஷயங்கள் இருந்தால் திங்க் அண்ட் க்ரோ ரிச் அது என்ன சார்? வாட்ஸ்அப் கோர்ஸ் ஃப்ரீயாக இருக்குதுமா. ஜாயின் பண்ணுமா சார் தனியா? ஆமாம், தனியாக நான் வெளில நீங்கள் உங்கள் நம்பரை நான் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இலவசமாக ரைட்டாக அது போடுற தகவலாம் இலவசம். நான் படிக்கிறேன், அதை எடுத்து போடுறேன், ரைட்டா, ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். சில விஷயங்கள் நாலேஜ் ஷேரிங் ஒன்று போட்டிங்களே சார், அதுலையா? என்னங்க, நாலேஜ் ஷேரிங் ஒன்று போட்டிங்களே சார், அதுலையா? நாலேஜ் ஷேரிங் வேறு, அது ஃப்ரீ குரூப், அது வேறு. நாலேஜ் ஷேரிங் வேறு, லைஃப் ஸ்கில்ஸ் குரூப் வேறு. இது வாட்ஸ்அப் திங்க் அண்ட் க்ரோ வச்சுக்கு மட்டும் தனி வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கிறேன்.
அந்த குரூப்ல நான் போஸ்ட் சரி பண்றேன். ரைட்டா? இந்த மாதிரி ஒரு ஓகே சார், தேங்க்யூ. 45 குரூப் நான் நடத்திட்டு இருக்கிறேன். 45 குரூப் ஓகே அட்மினா இருக்கிறேன். வேற வேற விஷயங்கள், வேற வேற பர்பஸ். சரிங்களா? ரைட். ஓகே சார், தேங்க்யூ சார். ஆட் பண்ணிக்கிறேன். ரைட். வேற ஏதாவது தகவல்கள் தேவையா? ரைட். வேற எதுவும் தகவல் சார் தேவை? இன்னைக்கு கொடுத்த இந்த செஷன்ல ஒரு நிறைய ஒரு ஐ மீன் பாண்ட்ஸ் போட்டு ஒரு பிக்சர்ஸ் 2-3 பிக்சர்ஸ் போட்டிருந்தீங்க சார். அது என்னன்னு பிக்சர்னு பாக்குறதுக்குள்ள போயிடுச்சு அது. இவ்வளவு பாண்ட்ஸ் படம் இந்த மாதிரி பட்ஜெட்டிங் பத்தி போட்டிருக்கேன். பட்ஜெட்டிங் ரைட். பட்ஜெட்டிங் பத்தியா சார்? ஸ்லைட் மட்டும் அனுப்புறாங்க. ரைட்டா? ஓகே சார். ஏன்னா அந்த இது இல்ல, சின்ன வயசுல நம்ம சேர்த்த உண்டியல் இல்ல சார், அது இல்லாம ஒரு பிக்சர் 3 பிக்சரோ 4 பிக்சரோ போட்டீங்க. அது பிக்சரா? ரைட். நான் பார்த்து அனுப்புறேன், உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. எஸ் சரவணன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் தி செஷன் சார். தேங்க்யூ. Thank you. வேற ஏதாவது தேவை இருக்குங்களா? தேவையில்ல, செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் தி செஷன் சார். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் அடுத்த பயிற்சியில் பார்க்கலாம். ரைட். தேங்க்யூ.